அத்தியாயம் 1886. சிறிது நேரத்திற்கு பிறகு ஜெயசமரன் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தபடியே ஒன்றிணைந்து ஒரு பெரிய பண்டைய குறியீடாக மாறியிருந்த 3 வெள்ளி கட்டிடங்களை கவனித்தான். அந்த குறியீட்டின் உள்ளே மின்னல்கள் இடைவிடாது மின்னிக் கொண்டிருந்தன. அதை பார்த்ததும் ஜெயசமரன் தனது முஷ்டியை இறுக பிடித்தபடியே தாழ்ந்த குரலில், மூத்த நிழல்வேந்தன் சொன்னது எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. மின்னல் உலகத்தை திறக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இந்த 3 சாவிகளை வச்சிருக்கிறவங்க யாரோ அவங்களாலதான் அந்த உலகத்தையே கட்டுப்படுத்த முடியும். அதுவும் இல்லாம இந்த மின்னல் உலகத்தை அடக்காம பண்டைய மின்னல் குறியீட்டை எடுக்க முடியாது. ஆனா இங்க என்ன நடந்தாலும் சரி, அந்த குறியீட்டை நான் எடுத்தே ஆகணும் என்றான். அந்த எண்ணம் வலுவடைந்த நொடியிலேயே ஜெயசமரனின் கண்களில் ஒரு நெருப்பு ஒளிர்ந்தது. அவன் உடனே தனது கருட சிறகுகளை விரித்தான். பிறகு நிழலாக மாறியபடியே 3 வெள்ளி கட்டிடங்களின் சங்கமத்தால் உருவாகி இருந்த ஒளிரும் குறியீட்டை நோக்கி நேராக சென்றான். ஜெயசமரன் முன்னேறியதை பார்த்தவுடன் மற்ற அனைவரும் அவனை தொடர்ந்து நகரத் தொடங்கினர். ஆனால் பரிமாணத்திற்குள் நுழைவதற்கு பதிலாக அவன் அந்த குறியீட்டை நோக்கி வேகமாக செல்லும் காட்சியை கண்டதும் பலர் ஆச்சரியத்தில் உறைந்தனர். ஏனெனில் பரிமாணம் திறந்த நிலையில் இருக்கும் போது ஜெயசமரன் ஏன் இந்த சாவிகளை நோக்கி செல்கிறான் என்பது யாருக்கும் புரியவில்லை. இருப்பினும் அந்த குறியீட்டில் ஏதோ ஒரு விஷயம் இருப்பதை அவர்கள் அனைவரும் உணர்ந்தனர். ஆனால் அது ஜெயசமரனுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியமாக இருந்தது. அதனால் அனைவரும் அந்த ஒளிரும் குறியீட்டை நோக்கி பாய்ந்தனர். அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கும் போது 9 வாயில் பிரிவின் முதியவர் கோபத்துடன், ஏய் சமரா, உன்னோட இந்த பேராசைக்கு உன் மரணம் தான் இன்னைக்கு முடிவு என்று கத்தினார். அந்த ஒளிரும் குறியீடு என்ன செய்கிறது என்பது அவருக்கு தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அது ஜெயசமரனின் கைகளுக்கு போகக்கூடாது என்பதில் மட்டும் அவர் உறுதியாக இருந்தார். அதனால் அவர் உடனே தனது வேகத்தை அதிகரித்து மரண சக்திகளை ஒன்று சேர்த்தபடியே ஜெயசமரனை நோக்கி முன்னேறினார். அவர் தாக்க தயாரான அந்த நொடியிலேயே கருப்பு கவசம் அணிந்த இனியா திடீரென அவர் முன் தோன்றினாள். அப்போது அவள் தன் உடலை முன்வைத்து அந்த முதியவரின் பாதையை மறித்தாள். இதை கண்டதும் அந்த முதியவர் கோபத்தால் சிவந்து, ஏய் பொண்ணு, உனக்கும் எனக்கும் இன்னும் ஒரு பழைய கணக்கு பாக்கி இருக்குது, அதை இப்ப திருப்பி கொடுத்துட வேண்டியதுதான் என்று கத்தினார். பிறகு அவர் தனது பற்களை கழித்தபடியே முஷ்டியை இறுக்கி சக்தி வாய்ந்த தாக்குதலை அவள் மேல் தொடுத்தார். அதே நேரத்தில் இனியா அவரது பாதையை தடுத்திருந்ததால் ஜெயசமரனுக்கு எந்த தடையும் இல்லை. அதனால் அவன் எந்த சிரமமும் இன்றி அந்த ஒளிரும் குறியீட்டை நேரடியாக அடைந்தான். மற்றவர்களை விட முன்னதாக அவன் அங்கு சென்றடைந்த அந்த சமயத்தில் திடீரென அவனது பின்னால் இருந்த ஒரு திகிலூட்டும் குரல், உன்னோட கதை இதோட முடிஞ்சது சமரா என்று கேட்டதா. இதை கேட்டதும் தனக்கு பின்னால் தாரிக் வருவதை உணர்ந்த ஜெயசமரன் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் கையை அசைத்து அவன் பாதையை தடுக்க வானழிப்பான் சடலத்தை வெளியே வரவழைத்தான். அதற்கு பிறகு அவன் கையை நீட்டி 3 கட்டிடங்களின் சங்கமத்தால் உருவான அந்த வெள்ளி நிற குறியீட்டை நேரடியாக பெற்றுக் கொண்டான். அந்த குறியீடு அவன் கைகளில் சேர்ந்த நொடியில் அங்கிருந்த மக்களின் முகங்களில் கவலை தெளிவாக படரத் தொடங்கியது. அந்த சமயம் அதிரவன் கோபம் கலந்த குரலில், ஏய் சமரா, அந்த குறியீடு 3 கட்டிடங்களோட சங்கமத்தால உருவானது. அதை நீ ஒருத்தரே உன்னோட நலனுக்காக பயன்படுத்த போறியா? இங்க இருக்கிற லியானாவா இருந்தாலும் சரி, தாரிகா இருந்தாலும் சரி, எல்லாருமே இப்ப உன்னை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை பேர் சேர்ந்து உன்னை தாக்க வேண்டாம்னு நினைச்சா அந்த குறியீட்டை அமைதியா விட்டு என்றான். அவன் சொன்ன வார்த்தைகள் நிலவரையில் இருந்தவர்களின் மனதை தூண்டின. ஏனெனில் குகைக்குள் நுழைந்ததிலிருந்து ஜெயசமரன் தொடர்ச்சியாக ஆதாயம் பெற்று வந்தது அனைவருக்கும் தெளிவாக தெரிந்ததால் பலரின் கண்களில் கோபமும் பொறாமையும் கலந்து தெரிந்தது. அந்த உணர்வுகளை பயன்படுத்தி அனைவரையும் ஒரே நேரத்தில் ஜெயசமரனுக்கு எதிராக திருப்பவே அதிரவன் முயன்றான். ஆனால் ஜெயசமரன் யாரையும் பொருட்படுத்தாமல் அமைதியான ஆனால் தெளிவான குரலில், இங்க இருக்கிற யாராவது என் கூட மோத விரும்பினா அதுக்கு நான் ஒரு நாளும் தடையா இருக்க மாட்டேன். ஆனா என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது வேற யாராவது அந்த பாதை வழியா போனா ஒரு மாபெரும் புதையல் உங்க கையில இருந்து நழுவி போயிருங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க என்றான். அந்த வெள்ளி குறியீட்டை வைத்திருப்பவரால் தான் மின்னல் உலகத்தை கட்டுப்படுத்த முடியும் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. அதனால் அதை யாரிடமும் ஒப்படைக்க அவன் விரும்பவில்லை. அதே நேரத்தில் மக்களின் பேராசையை தூண்டி அவர்களை யோசிக்கவும் வைத்தான். அவனது வார்த்தைகளை கேட்டதும் அதிரவனுக்கும் மற்றவர்களுக்கும் முகம் மாறியது. பிறகு அவர்களின் பார்வை உடனே சிலையின் பின்னால் உருவாகி இருந்த பரிமாண பாதையை நோக்கி சென்றது. அப்போது அந்த இடத்திலிருந்து வெளிப்பட்ட சக்திகள் மின்னல் மன்னனின் கோலை விடவும் ஆபத்தானவை போல உணரப்பட்டது. அதனால் அந்த புதையல் கைகளிலிருந்து நழுவினால் தாங்க முடியாத இழப்பு ஏற்படும் என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து அதிரவன் தனது தோழர்களுக்கு ஒரு சைகை காட்ட அவர்கள் உடனடியாக மின்னல் உலகத்தை நோக்கி நகரத் தொடங்கினர். ஏனெனில் அதன் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை தாங்களும் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவர்களுக்குள் எழுந்தது. அந்த நேரத்தில் அவர்களை தொடர்ந்து நிலவரையில் இருந்த பெரும்பாலானவர்களும் அந்த பாதையை நோக்கி வேகமாக சென்றனர். இதை கண்ட ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்தான்.
பிறகு தனது கைகளில் இருந்த வெள்ளி குறியீட்டை அவன் மேலும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். அதே நேரத்தில் மின்னல் உலகத்திற்குள் நுழைந்தவுடன் தான் அதை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் என்பதும் அவனுக்கு தெரிந்திருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் எத்தனை பேர் முன் வந்தாலும் அவன் அச்சப்பட தேவையில்லை. அதனால் மக்களின் பேராசையை பயன்படுத்தி அவர்களை மின்னல் உலகத்திற்குள் இழுத்துச் செல்ல வேண்டும் என்பதே அவனது எண்ணமாக இருந்தது. அதிரவனும் மற்ற வீரர்களும் மிக வேகமாக முன்னேறியதால் சில கணங்களிலேயே அவர்கள் பரிமாண பாதையின் அருகே வந்து சேர்ந்தனர். ஆனால் அவர்கள் அனைவரும் அந்த பாதை வழியாக உள்ளே செல்ல முயன்ற தருணத்தில் திடீரென்று ஒரு முதியவரின் கனமான குரல் அவர்களை நோக்கி, எல்லாரும் நில்லுங்க என்று கேட்டது. அந்த குரலை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி உடனே மறைந்தது. ஏனெனில் பரிமாண பாதையின் முன் ஒரு சிவப்பு நிற ஆடை அணிந்த மனிதன் மிகவும் மர்மமான முறையில் தோன்றியிருந்தார். பின்னர் அவர் அனைவரையும் பார்த்து அதிகாரமான குரலில், நண்பர்களே, புதையலுக்கான இந்த ஆவலான தேடல் இதோட முடியுது. அதனால இப்ப நீங்க எல்லாரும் இங்க இருந்து திரும்பி போகலாம். ஏன்னா இதுக்கு மேல போறது யாருக்கும் நல்லதில்ல என்றார். ஆனால் அவரது வார்த்தைகள் அதிரவனையும் அவனுடன் வந்தவர்களையும் மேலும் எரிச்சல் அடைய செய்தன. அதனால் அவர்கள் நிற்காமல் தங்கள் தாக்குதல்களை தயார் செய்து முன்னேறியபடியே அந்த சிவப்பு ஆடை அணிந்த மனிதனை நோக்கி ஏவினர். மகாயோகி முதியவரும் அதிரவனுடன் இணைந்ததால் அவர்கள் இருவரின் தாக்குதல் மிக ஆபத்தானதாக மாறியது. மறுபுறம் தன்னை நோக்கி வந்த அந்த பெரும் தாக்குதலை கண்டபோதும் சிவப்பு ஆடை அணிந்த மனிதனின் முகத்தில் சிறிதளவும் கவலை தோன்றவில்லை. மாறாக அவர் மெதுவாக தலையை அசைத்து அமைதியான குரலில், பேராசை எப்பவுமே மனிதர்களை முட்டாளாக்குது. அதனால இந்த முட்டாளுங்க கிட்ட வாயில பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல என்றார். இப்படி சொல்லிவிட்டு அந்த மனிதன் மெதுவாக தனது கையை உயர்த்தினார். அப்போது அவர் கையில் இருந்து ஒரு மிக ஆபத்தான நெருப்பு வெளிப்பட்டது. அந்த நெருப்பு அவர்கள் அனைவரும் ஒன்றாக ஏவிய தாக்குதல்களுடன் நேருக்கு நேர் மோதியது. அது மோதிய அதே கணத்தில் எண்ணற்ற வீரர்களின் சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் காற்றில் கரைந்து போனது போல மறைந்தன. ஆனால் அந்த நெருப்பு மட்டும் நிற்கவில்லை. அது மேலும் வேகமடைந்து அதிரவன் மற்றும் மற்ற அனைவரையும் நோக்கி பாய்ந்தது. இதை கண்டதும் அங்கிருந்தவர்களின் முகங்கள் ஒரே நேரத்தில் வெளிரி போயின. அதோடு அந்த நெருப்பு அவர்களை தாக்கிய போது ஒரு பெரும் சத்தம் எழுந்தது. பிறகு அடுத்த நொடியில் அனைத்து வீரர்களின் உடல்களும் ஒரே நேரத்தில் பின்னால் சரிந்து தரையில் விழுந்தன. அந்த கூட்டத்தில் மற்றவர்களைப் போலவே அந்த மகாயோகி முதியவரும் மோசமான நிலையில் இருந்தார். இதை தூரத்தில் இருந்து பார்த்த ஜெயசமரன் சிவப்பு உடை அணிந்த அந்த மனிதனின் தாக்குதலை கண்டு முழுமையாக அதிர்ச்சி அடைந்தார். அதனால் அவனது வாய் ஆச்சரியத்தில் திறந்தபடியே இருந்தது. ஏனெனில் அந்த சிவப்பு உடை அணிந்த முதியவர் ஜெயசமரன் இதற்கு முன்பு சந்தித்த அதே நபர்தான். ஆனால் அவரது சக்தி இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் என்று ஜெயசமரன் ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆனால் இத்தனை சக்தி வாய்ந்த ஒருவர் இந்த பகுதிக்கு எப்படி வந்தார் என்பதே அவனுக்கு புரியவில்லை. மறுபுறம் தரையில் விழுந்திருந்த அதிரவன், லியானா, தாரிக் மற்றும் மற்ற வீரர்கள் மெதுவாக எழுந்து நின்றனர். பிறகு அவர்கள் அனைவரும் சிவப்பு உடை அணிந்த அந்த மனிதனை வியப்புடன் பார்த்தனர். அப்போது 9 வாயில் பிரிவின் மூத்தவர் மரியாதையுடன் கூடிய குரலில், நீங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இங்க நீங்க என்ன பண்றீங்க? இந்த அவதார் குகையில மறைஞ்சிருக்கிற புதையலை எடுக்கிறது தான் எங்களோட 9 வாயில் அப்புறம் கருணாக பிரிவோட நோக்கம். எங்களை இந்த மாதிரி உள்ள போக விடாம தடுத்து எங்க 2 பிரிவுகளோட எதிரியா மாற விரும்புறீங்களா என்று கேட்டார். அதற்கு பக்கத்தில் நின்றிருந்த கருணாக பிரிவின் நடுத்தர வயது மூத்தவர் அமைதியான ஆனால் உறுதியான குரலில், இந்த குகையை விட்டு நாங்க வெளியே போகணும்னு நீங்க விரும்பினா அதை சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நீங்க முதல்ல நிரூபிக்கணும் என்றார். அவர்களின் வார்த்தைகளை கேட்ட அந்த சிவப்பு உடை அணிந்த மனிதனின் முகத்தில் ஒரு லேசான புன்னகை தோன்றியது. அதே நேரத்தில் அவர் அந்த 2 பிரிவுகளின் மூத்தவர்களையும் கவனமாக பார்த்தார். பின்னர் அனைவரும் தனது முகத்தை தெளிவாக பார்க்கும்படி அதை சுற்றி இருந்த மங்கலான மறைப்பை மெதுவாக நீக்கினார். அவ்வாறு செய்தபடியே அவர், என்னோட திறமைய நீங்க பார்க்க விரும்புறீங்களா? உண்மையை சொல்லணும்னா உங்க 2 பிரிவுகளோட தலைவர்களே இங்க வந்தாலும் என் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு வார்த்தையும் பேசாம இந்நேரம் இங்க இருந்து போயிருப்பாங்க. அப்படி இருக்க நீங்க எல்லாம் யாரு என்று கேட்டார். அந்த மனிதனின் முகம் முழுமையாக வெளிப்பட்டதும் அங்கிருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தனர். அவரது அடர்த்தியான புருவங்களும் சுருக்கங்கள் நிறைந்த முகமும் அவர்களின் பார்வையை அவரது நெற்றியில் பதித்தன. அந்த நொடியிலேயே அங்கு ஒரு பிரகாசமான குறி தோன்றியது. அந்த குறிக்குள் நெருப்பு எரிவது போல தெரிந்தது. அந்த நெருப்பு குழியை கண்டவுடனே அனைவரின் முகங்களும் ஒரே நேரத்தில் வெளிரி போயின. அதே நேரத்தில் அவர்களின் கண்களில் சொல்ல முடியாத ஒரு பயம் தெரிந்தது. அந்த பயம் காரணமாக யாரும் எதுவும் பேச துணியவில்லை. சில கணங்கள் முழுமையான அமைதி நிலவியது. அதன் பிறகு யாரோ ஒருவர் நடுங்கிய குரலில் மெதுவாக, இது சுடர்வேந்தர் பிரிவோட தலைவர் அக்னிவேந்த பரஞ்சோதி என்றார்.
அந்த மனிதனின் குரல் நிலவரையின் ஆழ்ந்த அமைதியை கிழித்து அனைவரின் காதுகளிலும் ஒலித்தது. அந்த பெயரை கேட்டவுடனே மக்களின் கண்களில் தெரிந்த பயம் மேலும் ஆழமடைந்தது. ஏனென்றால் அந்த நேரத்தில் அவர்களுக்குள் இருந்த சந்தேகம் இப்போது உறுதியாக மாறியிருந்தது. பரிமாண பாதைக்கு முன்னால் நின்றிருந்த சிவப்பு உடை அணிந்த மனிதன் அசுர கடலில் நன்கு அறியப்பட்ட பெயரான அக்னிவேந்தனை தவிர வேறு யாரும் அல்ல. உண்மையில் அக்னிவேந்தன் முழு அசுர கடலிலும் மிக சக்தி வாய்ந்த மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களில் ஒருவராக கருதப்பட்டார். அவருக்கு சொந்தமான சுடர்வேந்தர் பிரிவு சுடர்கடல் பகுதியை ஆட்சி செய்து வந்தது. அதிகாரத்தின் அடிப்படையில் அந்த பிரிவு 9 வாயில் பிரிவு மற்றும் கருணாக பிரிவை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. இதனால்தான் அசுர கடல் முழுவதிலும் சுடர்வேந்தர் பிரிவுக்கு எதிராக தயக்கமின்றி செல்ல துணியும் எந்த பிரிவும் இல்லை. இதற்கு காரணம் இந்திரஜித் நிலையில் இருந்த இந்த அக்னிவேந்தன் தான். சொல்ல போனால் அவரது நிலை மற்ற பலரை விட அதிகமாக இல்லை. ஆனால் அவர் வைத்திருந்த ஒரு சிறப்பு பொருளே மக்களின் மனங்களில் ஆழ்ந்த பயத்தை ஏற்படுத்தியது. அந்த பொருள் 8 பண்டைய குறியீடுகளில் ஒன்றான அக்னி பண்டைய குறியீடு. அந்த குறியீட்டினால் தான் அக்னிவேந்தன் இந்திரஜித் நிலையில் உள்ள மற்ற அனைத்து வீரர்களையும் விட அதிக சக்தி வாய்ந்தவராக விளங்கினார். அதனால் இவ்வளவு வலிமை கொண்ட ஒருவர் இந்த நிலவரைக்குள் வந்திருப்பார் என்று யாரும் கற்பனை கூட செய்திருக்கவில்லை. அந்த கணத்தில் நிலவரை முழுவதும் கனமான அமைதி நிலவியது. யாராலும் எதுவும் பேச முடியவில்லை. ஏனெனில் 2 சக்தி வாய்ந்த பிரிவுகளின் தலைவர்கள் கூட அக்னிவேந்தனுக்கு எதிராக செல்ல துணிய மாட்டார்கள் என்பது அவர்கள் அனைவருக்கும் தெரியும். இதை உணர்ந்த ஜெயசமரனின் முகத்திலும் ஆச்சரியம் தென்பட்டது. சிறிது நேரம் தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட பிறகு அவன் மெதுவாக, இது உண்மையிலேயே அக்னிவேந்தனா இருக்கும்னு நான் என் கனவுல கூட கற்பனை பண்ணதில்லை. இத்தனை வருஷத்துல ஒரு பண்டைய குறியீட்டோட உரிமையாளர் என் முன்னாடி வர்றது இதுதான் 2வது தடவை என்றார். நிலவரையின் அமைதி இன்னும் சில கணங்கள் நீடித்தது. பின்னர் 9 வாயில் பிரிவின் மூத்தவர் வறண்ட தொண்டையுடன், ஆனால் மரியாதையை இழக்காமல், மூத்த அக்னிவேந்தா, உண்மையை சொல்லணும்னா இந்த செல்வத்தை எடுக்கிறதுக்காக எங்களோட 9 வாயில் பிரிவு இந்த தடவை நிறைய நேரத்தையும் அதிக செல்வத்தையும் செலவழிச்சிருக்குது. அதனால எங்க தலைவரோட பேருக்காக இந்த ஒரு தடவை மட்டும் இந்த செல்வத்தை எடுக்க எங்களை அனுமதிப்பீங்கன்னு நம்புறேன் என்றார். அந்த மூத்தவர் தனது பிரிவில் மிக உயர்ந்த பதவியில் இருந்தார். அவரது சக்தியும் அசுர கடல் முழுவதும் அறியப்பட்டதாக இருந்தது. ஆனால் அக்னிவேந்தனுக்கு முன்பாக நின்ற போது அவர் உள்ளுக்குள் ஏனென்றால் அக்னிவேந்தனின் ஒரே ஒரு பார்வையே அவரது உயிரை பறிக்கக்கூடியது. அந்த வார்த்தைகளுக்கு பதிலாக அக்னிவேந்தன் அமைதியான குரலில், இந்த மின்னல் உலகத்துக்குள்ள இருக்கிற சக்திய உங்க யாராலையும் தொடக்கூட முடியாது. பலவந்தமா உள்ள போகணும்னு நினைச்சா உங்க பிரிவுகள் நீங்க கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பெரிய சேதத்தை சந்திக்க நேரிடும் என்றார். இதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரின் கண்களிலும் பயம் தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் அக்னிவேந்தன் பொய் சொல்லவில்லை என்பது அவர்களுக்கு தெரிந்தது. அதற்கு அர்த்தம் மின்னல் உலகத்திற்குள் இருக்கும் விஷயம் மிகுந்த மர்மமும் ஆபத்தும் கொண்டதாக இருந்தது. இருந்தாலும் சக்தி வாய்ந்த பிரிவுகளையே அழிக்கக்கூடிய அந்த அபாயகரமான சக்தி யாருடையது என்பதை அறிந்து கொள்ளும் ஆவல் அனைவரின் மனதிலும் எழுந்தது. அந்த சூழலில் தொண்டைமான் பிரிவைச் சேர்ந்த வீரனான தாரிக் தயக்கத்துடன், கடைசிக்கு இந்த மின்னல் உலகத்துக்குள்ள இருக்கிற சக்தி என்னன்னாச்சும் நாங்க தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார். அந்த கேள்வியை கேட்ட அக்னிவேந்தன் தாரிக்கை ஒரு முறை பார்த்தார். அந்த பார்வை விழுந்த கணமே தாரிக்கின் உள்ளத்தில் பதட்டம் எழுந்தது. அவன் நெற்றியில் வியர்வை முளைத்தது. உடனே தனது பார்வையை தாழ்த்தியவாறே அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காது என்பதை அவன் உணர்ந்தான். அதன் பின் அக்னிவேந்தன் தனது பார்வையை அவனிடமிருந்து விலக்கி அமைதியாக, கேட்க அனுமதிக்கப்படாத கேள்விகளை ஒருபோதும் கேட்காதீங்க. எப்படியும் உங்களுக்காக வீணாக்க என்கிட்ட நேரம் இல்ல. அதே மாதிரி உதயரை தேடி வந்த உங்களோட பயணம் இதோட முடியுது. அதனால நீங்க எல்லாரும் உடனே இந்த குகையை விட்டு அமைதியா வெளியே போங்க என்றார். அத்தியாயம் 1887. அக்னிவேந்தனின் வார்த்தைகள் காற்றில் விழுந்தவுடனே அனைவரின் முகங்களிலும் கவலை தோன்றியது. இருந்தாலும் யாராலும் அக்னிவேந்தனை எதிர்த்து பேச முடியவில்லை. ஏனெனில் அவரது சக்திக்கு முன்பாக யாரும் அவருடன் மோத துணிய மாட்டார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அதனால் மின்னல் உலகத்திற்குள் செல்ல எவ்வளவு ஆவல் இருந்தாலும் அவர்கள் அக்னிவேந்தனுக்கு பணிந்து அந்த குகையை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் வெள்ளி குறியீட்டை பிடித்திருந்த ஜெயசமரனின் முகத்தில் ஒரு சிறிய தயக்கம் தோன்றியது. இன்றைய நிகழ்வுகள் அவன் எதிர்பார்த்ததிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தன. ஆனால் பல ஆண்டுகளாக 2வது பண்டைய குறியீட்டை பெற முயன்று வந்த ஜெயசமரன் இப்போது அது தனது கைக்கு எட்டும் தூரத்தில் இருப்பதால் அதை எப்படியும் கைவிடப் போவதில்லை என்று மனதிற்குள் உறுதி செய்தார். அப்போது இனியாவும் ஜெயசமரனின் அருகில் வந்து அக்னிவேந்தனை நேராக பார்த்து துணிச்சலுடன்,
ஏய் கிழவா, இது ஒண்ணும் உங்க அப்பா வீட்டு இடம் இல்ல. நீ சொன்ன உடனே நாங்க வெளியே போக. இப்படி பொது இடத்துல வந்து மக்களை பயமுறுத்துறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா என்று கேட்டார். மற்றவர்கள் அனைவரும் அக்னிவேந்தனை கண்டு ஆழ்ந்த பயத்தில் உறைந்திருந்தாலும் இனியாவுக்கு பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அழியா புனிதமின் பிரிவும் அளவற்ற சக்தி கொண்டதாக இருந்தது. அந்த நேரத்தில் அக்னிவேந்தன் இனியாவை உற்று பார்த்தார். அவளது முகத்தை ஒரு கணம் கவனித்த பின், இங்க பாரு பொண்ணு, நீ அமைதியா திரும்பி போறதுதான் உனக்கு நல்லது. இங்க வந்து தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. அதுவும் இல்லாம நான் உங்க யாரையும் மிரட்டவே இல்ல. உங்க எல்லாருக்கும் எது நல்லதுங்கிறத கொஞ்சம் புரிய வைக்க தான் முயற்சி பண்றேன் என்றார். அவர் இப்படி சொன்னவுடன் 9 வாசல் பிரிவின் மூத்தவரின் முகத்தில் திகைப்பு தென்பட்டது. ஏனெனில் பொதுவாக கடுமையாக பேசும் அக்னிவேந்தன் அந்த பெண்ணின் வார்த்தைகளுக்கே இவ்வளவு மென்மையாக பதிலளிப்பதற்கு காரணம் என்ன என்று அவருக்கு புரியவில்லை. இதற்கிடையில் அக்னிவேந்தன் இனியாவின் குறியீட்டை ஏற்கனவே உணர்ந்து விட்டார் என்பதை ஜெயசமரன் புரிந்து கொண்டார். இனியா மேலும் ஏதோ சொல்ல முயன்றார். ஆனால் ஜெயசமரன் அவளை மெதுவாக தடுத்து அக்னிவேந்தனை நோக்கி மரியாதையுடன், மூத்த அக்னிவேந்தரே, நீங்க சொல்ற மின்னல் உலகத்துக்குள்ள இருக்கிற சக்தி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் உள்ள போகணும்னு விரும்புறேன் என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் நிலவரையில் இருந்த அனைவரும் திகைத்து போனார்கள். ஏனெனில் மின்னல் உலகிற்குள் இருக்கும் சக்தியை பற்றி ஜெயசமரனுக்கு எங்கிருந்து தகவல் கிடைத்தது என்பது யாருக்கும் புரியவில்லை. மறுபுறம் ஜெயசமரனின் வார்த்தைகள் அக்னிவேந்தனை ஒரு கணம் ஆச்சரியப்படுத்தின. ஆனால் அடுத்த நொடியில் அவர் ஜெயசமரனை உற்று பார்த்தபடியே திடீரென அவன் முன் தோன்றினார். அதன் பின் ஜெயசமரனின் கையை தனது கையால் பிடித்து தனது நெருப்பு சக்திகளை அவனது உடலுக்குள் அனுப்ப தொடங்கினார். உடனே ஜெயசமரனின் உடலுக்குள் ஒரு கொதிக்கும் வெப்பமான சக்தி பாய்வதை அவன் உணர்ந்தான். அது ஒரு எரிமலையை விழுங்கிய உணர்வை போல இருந்தது. அந்த அதீத வெப்பத்தை உணர்ந்த நொடியில் ஜெயசமரன் ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டு, இந்த சக்தி பண்டைய அக்னி குறியீட்டோட சக்தி என்றான். அந்த நெருப்பு சக்தி அவனது உடலுக்குள் நுழைந்த உடனே அவனது சக்கரங்களில் இருந்த பண்டைய அழிவு குறியீடு திடீரென சுழலத் தொடங்கியது. அந்த சுழற்சியுடன் அழிவு சக்திகள் வெளிப்பட்டு அந்த கொதிக்கும் சக்தியை நேரடியாக விழுங்க ஆரம்பித்தன. ஜெயசமரனின் அழிவு சக்திகள் அக்னிவேந்தனின் சக்திகளை விழுங்குவதை உணர்ந்த உடனே அக்னிவேந்தன் தனது கையை விலக்கிக் கொண்டு, இப்போதான் எனக்கு புரியுது, மின்னல் உலகத்துக்குள்ள இருக்கிற சக்தியை பத்தி உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு என்றார். அவர் இதை சொன்ன அந்த கணத்தில் அக்னிவேந்தனின் கண்களில் ஆழ்ந்த ஆச்சரியம் தெரிந்தது. அந்த பார்வை ஜெயசமரனின் உள்ளத்தில் ஒரு சிறிய கலக்கத்தை ஏற்படுத்தியது. ஏனெனில் அக்னிவேந்தன் தனது பண்டைய அழிவு குறியீட்டை உணர்ந்து விட்டார் என்பதை அவன் தெளிவாக புரிந்து கொண்டான். பிறகு சிறிது நேரம் யோசித்தபடியே அக்னிவேந்தன் மெதுவாக, உன்னோட பேரு சமரன் ஜெயந்தனா என்று கேட்டார். அந்த கேள்வியை கேட்ட ஜெயசமரன் மிகவும் ஆச்சரியம் அடைந்தார். ஏனெனில் அக்னிவேந்தன் இதற்கு முன்பே அவனது பெயரை கேட்டது போலவே அது தோன்றியது. ஜெயசமரன் உடனே தனது தலையை மெதுவாக அசைத்து ஆமாம் என்றார். அதற்கு அக்னிவேந்தன், அதனாலதான் உன்னால இந்த இருண்ட சக்திகளை அவ்வளவு எளிதா அழிக்க முடிஞ்சிருக்குது என்றார். இதை சொல்லும் போது அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு தோன்றியது. அதன் பின் ஜெயசமரனை ஒருமுறை பார்த்துவிட்டு அவர் தனது பார்வையை பரிமாண பாதையின் பக்கம் திருப்பினார். ஒரு கணம் யோசித்த பிறகு அக்னிவேந்தன் தலையசைத்து அங்கிருந்த அனைவரின் திகைப்பான பார்வைகளுக்கு மத்தியில், சரி சமரா, நீயும் என் கூட இந்த மின்னல் உலகத்துக்குள்ள வரலாம் என்றார். அவர் சொன்னதை கேட்ட உடனே ஜெயசமரனின் முகத்தில் அளவற்ற மகிழ்ச்சி மலர்ந்தது. அக்னிவேந்தன் ஏன் தன்னை உள்ளே அழைத்து செல்ல ஒப்புக்கொண்டார் என்பதற்கான காரணம் அவனுக்கு புரியவில்லை. ஆனால் உள்ளே செல்வதே அவனுக்கு முக்கியமாக இருந்தது. மின்னல் உலகிற்குள் நுழைந்த உடனே அந்த வெள்ளி நிற குறியீட்டின் மூலம் அந்த உலகை தன்னால் கட்டுப்படுத்த முடியும் என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். அப்படியானால் உள்ளே சென்ற பிறகு அக்னிவேந்தனை விட கூட அந்த உலகின் மீது ஜெயசமரனுக்கே அதிக கட்டுப்பாடு இருக்கும். இதை நினைத்தபடியே ஜெயசமரன் புன்னகையுடன் தலையசைத்து, சரி, நான் உங்களோட மின்னல் உலகத்துக்குள்ள வர தயாரா இருக்கேன் என்றான். நிலவரையில் இருந்த அனைத்து வீரர்களும் அக்னிவேந்தனின் வார்த்தைகளை கேட்டதும் திகைத்து நின்றனர். ஏனெனில் அக்னிவேந்தன் ஜெயசமரனை மின்னல் உலகத்திற்கு தன்னுடன் அழைத்துச் செல்வார் என்று யாரும் கற்பனை செய்யவே இல்லை. இதை கேட்டு 9 வாயில் பிரிவின் மூத்தவர் ஒரு செயற்கையான புன்னகையுடன், ஆனா மூத்த அக்னிவேந்தரே, இந்த பையன் ஒரு பரமஜீவ நிலை வீரம் மட்டும்தானே என்று கேட்டார். அவர் மேலும் பேசுவதற்குள் அக்னிவேந்தன் அவரை நேராக பார்த்தார். அப்போது அவரது கண்களில் ஒரு விசித்திரமான சிவப்பு ஒளி மெதுவாக எழுந்தது. அந்த ஒளியை கண்டதும் அந்த மூத்தவர் பீதியுடன் பின்வாங்கினார். மேலும் எதையும் சொல்ல அவர் துணியவில்லை. பின்னர் அக்னிவேந்தன் தனது அதிகாரம் நிறைந்த குரலில், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மின்னல் உலகத்துக்குள்ள நுழைய யார் முயற்சி பண்ணாலும் அவங்க கொல்லப்படுவாங்க என்றார்.
அதன் பின் அவர் நிலவரையில் இருந்த அனைவரையும் ஒரு முறை சுற்றி பார்த்தார். அவரது குரலே மக்களின் முதுகெலும்புகளில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்த போதுமானதாக இருந்தது. அதனால் யாரும் முன்வந்து எதுவும் பேசவில்லை. தொண்டைமான் பிரிவின் 3 வீரர்கள் கூட கோபமும் கையிறு நிலையுமாக முகங்களை இறுக்கிக் கொண்டு முஷ்டிகளை சுருக்கி பிடித்தபடியே நின்றனர். அந்த நேரத்தில் இனியா ஒரு லேசான புன்னகையுடன், நானும் மின்னல் உலகத்துக்குள்ள வர விரும்புறேன் என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் உடனே அக்னிவேந்தனை சமாதானப்படுத்த முயன்று, மூத்த அக்னிவேந்தரே, தயவு செஞ்சு இனியாவையும் நம்ம கூட உள்ள கூட்டிட்டு போயிடலாம். ஏன்னா அவளை இங்க தனியா விட்டுட்டு போறது அவளுக்கு பாதுகாப்பா இருக்காது. நாம போனதுக்கு அப்புறம் ஒருவேளை இவங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு தொல்லை கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் மேல இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன கொல்ல நினைக்கிறவங்க தான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என் மேல இருக்கிற கோபத்தை பாவம் இனியா மேல காட்டிட போறாங்க என்றார். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்த போது அக்னிவேந்தனின் முகத்தில் ஒரு சிறிய தயக்கம் தெரிந்தது. சிறிது நேரம் யோசித்த பிறகு அந்த தயக்கத்தை ஒதுக்கி வைத்து இனியாவையும் தன்னுடன் அழைத்து செல்ல ஒப்புக்கொண்டார். அதன் பின் அவர் தாமதிக்கவில்லை. திரும்பி அந்த பரிமாண பாதைக்குள் மெதுவாக நுழைய தொடங்கினார். அக்னிவேந்தன் உள்ளே செல்வதை கண்ட ஜெயசமரனும் இனியாவும் புன்னகையுடன் அவரை பின்தொடர்ந்தனர். மூவரும் உள்ளே சென்றதும் இந்த காட்சியை கண்ட மக்களின் கண்களில் பொறாமையுடன் கூடிய ஒரு விசித்திரமான பேராசை மின்னியது. ஆனால் அடுத்த கணமே அந்த பரிமாண பாதையின் நுழைவு வாயிலில் சிவப்பு தீப்பிழம்புகள் எழுந்து எரிந்தன. அவை யாரையும் உள்ளே செல்ல விடாமல் முற்றிலும் தடுத்தன. இதை கண்ட அனைவரும் கோபத்துடன், இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இந்த பையனோட அதிர்ஷ்டம் இனி எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே அவனுக்கு சாதகமா இருக்க போகுது என்று கத்தினர். ஏனெனில் அவதார குகையின் ஆழமான பகுதியில் இருக்கும் மிகச்சிறப்பான புதையலை பெற அவர்கள் அனைவரும் பெரும் முயற்சியுடன் வந்திருந்தனர். ஆனால் கடைசி நேரத்தில் தோன்றிய அக்னிவேந்தன் அந்த விலைமதிப்பற்ற புதையலை அனைவரும் அடைவதை தடுத்து விட்டார். இந்த எண்ணமே அவர்களின் கோபத்தை மேலும் தூண்டியது. இருந்தாலும் அக்னிவேந்தன் போன்ற ஒருவருக்கு எதிராக செல்லும் தைரியம் யாருக்கும் இல்லை. அதனால் அவர்கள் அனைவரும் அந்த பரிமாண பாதையை உற்று பார்த்தபடியே மனமில்லாமல் தலையசைத்துக் கொண்டிருந்தனர். மறுபுறம் பரிமாண பாதைக்குள் நுழைந்தவுடனே ஜெயசமரனின் கண்களை இருள் சூழ்ந்தது. அந்த இருளில் வெள்ளி நிற ஒளி மட்டும் மிதந்தது. அவன் காதுகளில் இடியோடு கூடிய மின்னல்களின் சத்தம் தெளிவாக ஒலித்தது. சில நொடிகளுக்கு பிறகு ஜெயசமரனின் கண்கள் மெதுவாக விரிந்தன. அவன் தன் முன்னால் விரிந்திருந்த உலகத்தை கவனமாக பார்த்து, அப்படின்னா இதுதான் மின்னல் உலகமா என்று கேட்டான். சிறிது தொலைவில் எண்ணற்ற மின்னல்கள் வானிலும் தரையிலும் பாய்ந்து கொண்டிருந்தன. அவை அனைத்தும் மிக ஆபத்தானவையாக தோன்றின. அந்த பகுதி எங்கும் மின்னல்களின் ஒளி நிறைந்திருந்ததால் அதன் பிரகாசம் ஜெயசமரனின் கண்களுக்குள்ளேயே பதிந்தது. அப்போது அவனுக்கு முன்னால் நின்றிருந்த அக்னிவேந்தன் ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்டுவிட்டு அமைதியான குரலில், ஆமா, இதுதான் மின்னல் உலகம். இது மின்னலை தாங்கும் பண்டைய குறியீட்டோட உரிமையாளரால உருவாக்கப்பட்டது. சமரா, எனக்கு உன்னோட உதவி தேவை. அந்த பண்டைய மின்னல் குறியீடு இங்க இருக்குதுன்னு உனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துலயே இந்த அளவுக்கு பேரழிவு ஏற்பட்டு இருக்குங்கிறதும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்றது சரிதானே என்று கேட்டார். இதை கேட்டதும் ஜெயசமரன் முதலில் சிறிது ஆச்சரியம் அடைந்தான். அதே நேரத்தில் தனது சக்திகளை வைத்து அக்னிவேந்தனுக்கு எப்படி உதவ முடியும் என்ற கேள்வி அவன் மனதில் எழுந்தது. சிறிது நேரம் யோசித்த பிறகு அவன் தலையை மெதுவாக அசைத்து, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடம் இப்படி பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் இருளின் அடிமைகள் தான் என்றான். அதை கேட்ட அக்னிவேந்தன் அதை ஒப்புக்கொள்வது போல தலையசைத்தான். பின்னர் ஜெயசமரனிடம் அமைதியான ஆனால் உறுதியான குரலில், இந்த இடத்தை தாக்குன இருளின் அடிமைகள்ல பெரும்பாலானவங்க கொல்லப்பட்டுட்டாங்க. ஆனா அவதார் நிலையில இருந்த ஒருத்த மட்டும் எப்படியோ தப்பிச்சுட்டான். அந்த மின்னல் அரசனால அவனை முழுசா அழிக்க முடியல. அதனால அவனை இந்த மின்னல் உலகத்திலேயே சிறை வச்சுட்டாரு. இந்த தடவை நான் இங்க வந்ததுக்கான ஒரே நோக்கம் அந்த அவதார் நிலைக்கு நிகரான சக்தி கொண்ட அந்த இருளின் அடிமையை அழிக்கிறது தான். சமரா, நீதான் பண்டைய அழிவு குறியீட்டோட உரிமையாளர். அதனால இந்த இருளின் அடிமைகள் நம்ம உலகத்தை ஏன் அழிக்க முயல்றாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அவங்களை எவ்வளவு சீக்கிரமா அழிக்கிறோமோ அவ்வளவு நல்லது. அவனுங்க ரொம்ப சக்தி கொண்டவனுங்க மட்டும் இல்ல, அவனுங்களை அழிக்கிறதும் ரொம்ப கஷ்டம் என்றார். அக்னிவேந்தனின் வார்த்தைகளை கவனமாக கேட்டுக் கொண்டிருந்த ஜெயசமரன் சிந்தனையுடன் தலையை அசைத்தான். பிறகு சிறிது நேரம் கழித்து அவன் மெதுவாக, அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இருளின் அடிமையை அழிக்க 2 பண்டைய குறியீடுகளோட சக்திகள் தேவைப்படும் என்றான். இந்த உண்மையை ஜெயசமரன் முன்பு காற்று கல்லுக்குள் சென்ற போது அறிந்திருந்தான். அங்கிருந்த அந்த ஆன்மாவிடம் 2வது பண்டைய குறியீட்டை பெற்ற பிறகே திரும்புவதாகவும், அதன் பின் காற்றுக்கல்லில் சிறைபிடிக்கப்பட்டிருந்த அவதார் நிலை இருளின் அடிமையை என்றென்றைக்கும் அழித்து விடுவதாகவும் அவன் வாக்குறுதி அளித்திருந்தான். இதை கேட்ட அக்னிவேந்தன் தலையசைத்து,
இப்போ உன்கிட்ட பண்டைய அழிவு குறியீடு இருக்குது, என்கிட்ட பண்டைய அக்னி குறியீடு இருக்குது. இந்த ரெண்டு சக்திகளையும் சேர்த்து அந்த அவதார் நிலை அடிமையை நாம அழிக்க முடியும் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் நெற்றியில் வியர்வை துளிகள் தோன்றின. அக்னிவேந்தன் தன்னை உண்மையில் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ என்ற சந்தேகம் அவனுக்குள் எழுந்தது. ஏனென்றால் அவர்கள் எதிர்கொள்ள போவது ஒரு அவதார் நிலையில் இருக்கும் இருளின் அடிமையை. ஆனால் ஜெயசமரன் வெறும் ஒரு உச்ச பரமஜீவ நிலை வீரன் தான். அவன் முகத்தில் தோன்றிய கவலையை கவனித்த அக்னிவேந்தன், இவ்வளவு பதட்டப்பட தேவையில்லை சமரா. அந்த அவதார் நிலை அடிமை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா சிறைப்பட்டிருக்கான். அதனால அவன் இன்னும் உயிரோட இருந்தாலும் அவனோட சக்தி இப்போ பெரிய அளவுல கம்மி ஆயிருக்கும். நான் முன்னாடி இருந்து அவனை தாக்குறேன், நீ பின்னாடி இருந்து எனக்கு துணையா இருந்தா மட்டும் போதும் என்றார். இதற்கு ஜெயசமரனால் தயக்கத்துடன் தலையசைப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. அதே நேரத்தில் மின்னலை தாங்கும் பண்டைய குறியீட்டை பற்றி அக்னிவேந்தன் இப்போது பேசவில்லை என்பதும் அவனுக்கு புரிந்தது. ஏனெனில் அதற்கு முன் அந்த மிக சக்தி வாய்ந்த இருளின் அடிமையை அகற்ற வேண்டியது அவர்களுக்கு அவசியமாக இருந்தது. பின்னர் ஜெயசமரன் இனியாவை பார்த்து மிகவும் கவனமாக இருக்குமாறு சொன்னார். அதற்கு காரணம், இந்த முறை அவர்கள் எதிர்கொள்ள போவது மிக ஆபத்தான எதிரி என்பதை அவன் நன்றாகவே உணர்ந்திருந்தான். அப்போது இனியாவின் முகத்திலும் லேசான கவலை தெரிந்தது. ஏனெனில் அவளும் இந்த மின்னல் உலகத்தில் ஏதோ ஒரு விசித்திரமான ஆபத்தை உணர்ந்திருந்தாள். அந்த நேரத்தில் அக்னிவேந்தன் தனது கைகளை அசைத்தார். உடனே ஜெயசமரனையும் இனியாவையும் நெருப்பு சக்தி மெதுவாக சூழ்ந்தது. அதன் பின்னர் மூவரும் முன்னோக்கி நகர தொடங்கினர். அங்கே மின்னல்கள் மேலும் தீவிரமாகின. அக்னிவேந்தனின் வேகம் மிகவும் அதிகமாக இருந்தது. அதனால் சில நிமிடங்களிலேயே அவர்கள் பெரிய தூரத்தை கடந்து விட்டனர். அங்கு சென்றடைந்ததும் ஜெயசமரனுக்கும் இனியாவுக்கும் முன்னால் மின்னல்களால் உருவான ஒரு பெரும் கடல் விரிந்திருந்தது. அதன் ஆழத்தை அவர்களால் அளவிட முடியவில்லை. அதே நேரத்தில் மின்னல்கள் அந்த கடலின் மேல் மிதப்பது போல தோன்றின. அப்போது வானத்திலும் இடியுடன் கூடிய மின்னல்கள் பளிச்சென்று மின்னின. அவற்றின் கர்ஜனை யாருடைய ஆன்மாவையும் நடுங்க செய்யும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அந்த சமயத்தில் ஜெயசமரனும் மற்ற இருவரும் அந்த கடலின் மேல் பறந்து கொண்டிருந்தனர். ஜெயசமரன் மேலே நோக்கி பார்த்தபோது மின்னல்களால் உருவான உயர்ந்த ஸ்தூபிகள் தெரிந்தன. அவை முடிவடையும் இடத்தில் மின்னலால் ஆன ஒரு சிம்மாசனம் இருந்தது. அந்த சிம்மாசனத்தை சுற்றியுள்ள பகுதி மங்கலாக தோன்றியது. அதை கவனமாக பார்த்தபோது ஒரு மனிதன் கண்களை மூடியபடி அங்கே அமர்ந்திருப்பது தெளிவாக தெரிந்தது. அந்த காட்சியை பார்த்த ஜெயசமரன் சிந்தனையுடன், இது கண்டிப்பா ஒரு சடலமா தான் இருக்கணும். அநேகமா இது மின்னலை தாங்கும் பண்டைய குறியீட்டோட உரிமையாளரான மின்னல் மன்னரோட சடலமா இருக்கலாம். நான் சொல்றது சரிதான மூத்த அக்னிவேந்தரே என்று கேட்டார். அக்னிவேந்தர் அந்த கேள்விக்கு வார்த்தைகளால் பதிலளிக்கவில்லை. அதற்கு பதிலாக ஆமாம் என்பது போல மெதுவாக தலையசைத்தார். அதே நேரத்தில் ஜெயசமரனின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அவன் அந்த சிம்மாசனத்தில் இருந்து சிறிது தொலைவில் மின்னலால் சூழப்பட்டிருந்த வானத்தின் ஒரு பகுதியை நோக்கி பார்த்தான். அது மின்னலால் உருவான ஒரு சூரியனை போல கண்களை சுடும் அளவிற்கு பிரகாசமாக ஒளிர்ந்தது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த மின்னல் பகுதியிலிருந்து மிகுந்த ஆபத்துடன் கூடியதுமான, அதே சமயம் அவனுக்கு பழக்கமான ஒரு சக்தியை ஜெயசமரன் உணர்ந்தான். அதுவே மின்னலை தாங்கும் பண்டைய குறியீடு என்பதையும் அவன் உடனே புரிந்து கொண்டான். அந்த மின்னல் சூரியன் வானத்தில் மிதந்தபடி இருந்தது. அதை சுற்றி எண்ணற்ற மின்னல் கீற்றுகள் இடியுடன் சுழன்று கொண்டிருந்தன. அந்த குறியீட்டை உற்று நோக்கிய போது ஜெயசமரனின் உடலுக்குள் இருந்த அழிவு சக்திகளில் ஒரு விசித்திரமான கிளர்ச்சி எழத் தொடங்கியது. அவன் எண்ணியது தவறல்ல என்பதற்கு அதுவே உறுதியான சான்றாக இருந்தது. அந்த ஒளிரும் சூரியனின் உள்ளே இன்னும் கூர்ந்து பார்த்தபோது மின்னல் கீற்றுகள் தோன்றும் மையத்தில் ஒரு தெளிவான குறியையும் அவன் கண்டான். அதே நேரத்தில் அக்னிவேந்தரின் பார்வையும் அந்த பண்டைய குறியீட்டின் மீது நிலைத்திருந்தது. அத்தியாயம் 1888. மின்னல் சூரியனிலிருந்து மின்னல் கீற்றுகள் தோன்றும் மையத்தில் ஒரு தெளிவான குறியை பார்த்ததும் ஜெயசமரனும் அக்னிவேந்தரும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆழ்ந்த பெருமூச்சு விட்டனர். அப்போது அவர்கள் இருவரின் கண்களிலும் ஒரே நோக்கம் பிரதிபலித்தது. அதே நேரத்தில் அதை வார்த்தைகளால் சொல்வது மிகவும் கடினமாக இருந்தது. அந்த அமைதிக்குள் ஜெயசமரன் லேசாக புன்னகைத்து, இது கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கட்டும். மூத்த அக்னிவேந்தரே, அந்த அவதார் நிலை இருளின் அடிமை எங்க சிறைபிடிக்கப்பட்டிருக்கான் என்று கேட்டார். இதை கேட்ட அக்னிவேந்தன் தனது பார்வையை மின்னல் கடலின் மேல் மெதுவாக சுழற்றினார். பிறகு ஒரு கணம் கழித்து அவர் தனது முஷ்டியை இறுக பிடித்தார். உடனே அதிலிருந்து ஏராளமான தீப்பிழம்புகள் வெளிப்பட்டன. அவை கடலின் மேல் முன்னோக்கி விரைந்தன. அப்போது சுற்றி இருந்த பகுதி திடீரென்று மங்கலாக தோன்றியது. அந்த சமயத்தில் அக்னிவேந்தரின் கைகளிலிருந்து வெளியேறிய நெருப்பை ஜெயசமரன் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். அப்போது
அந்த நெருப்பின் நடுவே ஒரு குறியை பார்த்து அவன் மனதில், அப்படின்னா இதுதான் அந்த பண்டைய அக்னி குறியீடா என்று நினைத்தான். அடுத்த கணமே அந்த நெருப்பிலிருந்து ஒரு விசித்திரமான சத்தம் எழுந்தது. அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு முன்னால் கடலின் நடுவே ஒரு பிரம்மாண்டமான பரிமாண வலை உருவானது. அது தோன்றிய உடனேயே உடல் முழுவதையும் சிலிர்க்க வைக்கும் ஒரு அரக்கனின் கர்ஜனை அந்த பகுதியை முழுவதும் அதிர வைத்தது. அந்த கர்ஜனையோடு சேர்ந்து அளவற்ற இருண்ட சக்திகள் கடலெங்கும் பரவ தொடங்கின. ஆனால் அந்த அரக்க சக்தி பரவ ஆரம்பித்த அதே தருணத்தில் வானத்தில் இருந்த மின்னல் சூரியன் அந்த இருண்ட சக்தியை நோக்கி ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை வீசியது. அதன் பிறகு ஜெயசமரன் அந்த பரிமாண வலையின் உள்ளே ஏறக்குறைய 10,000 மின்னல் சங்கிலிகளை பார்த்தான். அவை கருப்பு நிழல் போல தெரிந்தன. அதே நேரத்தில் அது கடலின் ஆழம் வரை நீண்டு சென்றிருந்தன. அவற்றிலிருந்து மிக ஆபத்தான இருண்ட சக்திகள் வெளிப்பட்டன. அந்த சக்திகள் மின்னல் சங்கிலிகளை உடைக்க முயன்று கொண்டிருந்தன. ஜெயசமரன் தெளிவாக தெரியாத அந்த பெரும் நிழலை உற்று பார்த்து கொண்டிருந்த போது அந்த நிழலும் ஏதோ ஒன்றை உணர்ந்தது போல திடீரென்று மேல் நோக்கி தனது பார்வையை திருப்பியது. அப்போது அதன் பயங்கரமான கண்கள் நேராக ஜெயசமரனின் கண்களை பார்த்தன. பிறகு அடுத்த நொடியே யாரோ அவனது ஆன்மாவை தாக்கியது போன்ற ஒரு உணர்வு அவனை ஊடுருவியது. அதைத் தொடர்ந்து அவன் உள்ளத்தில் ஒரு கொடிய இரக்கமற்ற தன்மையும் தீய நோக்கமும் மெதுவாக எழத் தொடங்கின. பிறகு அது உடனே அவனது மனதை ஆட்கொள்ள முயன்றது. அந்த சக்தி தன்னை மாற்றத் தொடங்குவதை உணர்ந்த ஜெயசமரன் பீதியுடன், இந்த சக்தி என்னையும் ஒரு அரக்கனா மாத்துது என்று கத்தினான். பிறகு அவன் உடனே பண்டைய அழிவு குறியீடு, பண்டைய காற்று மற்றும் பண்டைய பிரபஞ்ச நுட்பம் ஆகியவற்றின் ஒன்றிணைந்த சக்தியை பயன்படுத்தினான். அந்த சக்திகள் ஒன்றாக செயல்பட்ட பிறகே அந்த விசித்திரமான அரக்க உணர்வை அவன் தன்னிடமிருந்து அகற்ற முடிந்தது. ஜெயசமரன் தன்னை சமாளித்துக் கொண்டதை பார்த்த அக்னிவேந்தன் அவனை நோக்கி எச்சரித்து, சமரா, ரொம்ப கவனமாரு. இந்த இருளின் அடிமைகள் ஒருத்தரோட ஆன்மாவை ஊடுருவி பார்த்து அவங்கள மனித நிலையிலிருந்து அரக்க நிலைக்கு இழுத்துட்டு போயிருவானுங்க. அப்படி ஒரு தடவை நீ அரக்கனா மாறிட்டா அதுல இருந்து வெளியே வர உனக்கு எந்த வழியுமே இருக்காது என்றார். இதை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் கவலை தோன்றியது. அவனது கண்களில் ஒரு மெல்லிய பயமும் தோன்றியது. அந்த உணர்வுடன் அவன், இது கண்டிப்பா ஒரு அவதார் நிலை இருளின் அடிமையோட இயல்புதான். வெறும் பார்வையாலேயே இதனால இவ்வளவு தீங்கு விளைவிக்க முடியுதுன்னா நேரடியா தாக்குனா என்ன ஆகுமோ என்றான். அதே நேரத்தில் கடலின் ஆழத்தில் சிறைப்பட்டிருந்த அந்த நிழல் பயங்கரமாக கர்ஜித்து, சாபக்கேடான மனிதர்களே, நீங்க எப்பவும் எங்களை விட ரொம்ப பலவீனமானவங்க தான். ஒரு நாள் எங்களோட மன்னர் விடுதலை ஆவாரு. அந்த நாள் உங்களோட முழு பிரபஞ்சமே அழிவை சந்திக்கும். கடந்த போர்ல நீங்க ஜெயிச்சதா ரொம்ப தப்பா நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு கூட இந்த உலகத்துல என்னோட தோழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பத்தி உன்கிட்ட ஒரு சின்ன துப்பு கூட இல்ல. பிரபஞ்சத்துல சிறைப்பட்டிருக்கிற அரக்க மன்னனோட அச்சுறுத்தல் மறுபடியும் உச்சத்தை அடையும் போது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே நாங்க எப்படி அழிக்கிறோம்னு நீங்க பாப்பீங்க. நான் இங்க சிறைப்பட்டிருக்கேன்னு என்னோட தோழர்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க வந்து என்னை இதுல இருந்து விடுவிப்பாங்க என்று சிரித்தான். அந்த வார்த்தைகளை கேட்ட அக்னிவேந்தன் லேசாக சிரித்தபடியே, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா சிறையில இருந்தாலும் உன்னோட ஆணவம் மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்ல. நீ உன்னோட விடுதலையை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்த இல்லையா? அது ஒரு நாளும் நடக்காது. ஏன்னா உன்னை நிரந்தரமா அழிக்கிறதுக்காக தான் நாங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் என்றார். அதற்கு பதிலாக அந்த இருளின் அடிமை கேலியாக சிரித்து, முட்டாள் மனிதனே, உன்னால என்ன அழிக்க முடியும்னு நினைக்கிறியா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா சிறையில இருந்தாலும் என்ன, இப்ப கூட உங்களை மாதிரி மனிதர்களால என்ன அழிக்க முடியாது. அந்த முட்டாள் மின்னல் மன்னனும் என்ன அழிக்க முயன்றான். ஆனா அவனாலேயே என்ன வெறும் சிறைப்படுத்த மட்டும்தான் முடிஞ்சது. அவனாலேயே முடியாதப்ப உன்னால எப்படி முடியும் என்று கேட்டார். அந்த வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் அக்னிவேந்தன் தனது கைகளை அசைத்தார். உடனே ஒரு உக்கிரமான நெருப்பு வெளிப்பட்டது. அந்த நெருப்பு பரவியதும் சுற்றியிருந்த மங்கலான தன்மை மேலும் அடர்த்தியானது. உருவாகி கொண்டிருந்த அந்த நெருப்பு புயலை காட்டியபடியே அக்னிவேந்தன், இத பாத்திருக்கியா? இந்த சக்தியை பத்தி உனக்கு முன்னாடியே தெரியும்னு நினைக்கிற இல்லையா என்று கேட்டார். அந்த கணத்தில் கடலின் ஆழத்தில் சிறைப்பட்டிருந்த இருளின் அடிமை அந்த நெருப்பிலிருந்து வெளிப்பட்ட சக்தியை உற்று பார்த்தான். அது அவனுக்கு மிகவும் பழக்கமானதாக தோன்றியது. அப்போது திடீரென்று அவன் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. பிறகு அவன் ஆச்சரியத்துடன், பண்டைய அக்னி குறியீடா என்று கேட்டான். அவனது முகத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை கண்ட ஜெயசமரனின் முகத்தில் லேசான புன்னகை தோன்றியது. அவனும் தனது கைகளை அசைத்து,
இது மட்டும் இல்ல, உனக்காக இன்னொரு பரிசும் கூட இருக்குது என்றான். அவன் கைகளை அசைத்தவுடன் அவற்றிலிருந்து கருப்பு ஒளி வெளிப்பட்டு வானத்தை நோக்கி சென்றது. பிறகு அது விரைவில் ஒரு மிகப்பெரிய கோலமாக மாறியது. அந்த கோலத்தின் உள்ளே அழிவின் சக்திகள் கொந்தளித்தன. அதை உணர்ந்த இருளின் அடிமையின் முகத்தில் மீண்டும் ஆச்சரியம் தோன்றி, என்னது, உங்ககிட்ட பண்டைய அழிவு குறியீடும் இருக்குதா என்று கேட்டான். இப்போது அவனது குரலில் ஒரு மறைமுகமான கவலை தென்பட்டது. ஏனென்றால் ஒரே இடத்தில் 3 பண்டைய குறியீடுகள் தோன்றும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த முழு உலகத்திலும் 8 பண்டைய குறியீடுகள் மட்டுமே இருந்தன. அவற்றில் 3 இப்போது அவன் கண்முன்னே இருந்தன. அதே சமயம் நெருப்பு புயலின் மீது நின்றிருந்த அக்னிவேந்தன் அந்த இருளின் அடிமையை பார்த்து, உன்ன மாதிரி சிறைப்பட்ட அடிமைகளை விடுவிக்க முயற்சிக்கும் பல பேரு இந்த உலகத்துல மறைஞ்சிருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடியே இருள் இந்த உலகத்தை விழுங்காதபடி எங்க உலகத்தோட வீரர்கள் உங்களை அழிச்சிடுவாங்க. உன்னை இப்போ முடிக்கிறதோட உன் சீடர்களோட சதிக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்க போறேன் என்றார். இதை கேட்டதும் இருளின் அடிமையின் முகம் கோபத்தால் நிரம்பியது. அப்போது அக்னிவேந்தன் ஜெயசமரனை பார்த்து, சமரா, பண்டைய அழிவு குறியீட்டோட முழு சக்தியையும் இப்ப வெளிப்படுத்து. நானும் என்னோட பண்டைய அக்னி குறியீட்டை பயன்படுத்துறேன். அதோட அந்த பண்டைய மின்னல் குறியீடும் நமக்கு உதவியா இருக்கும். இந்த 3 பண்டைய குறியீடுகளின் துணையோட இந்த அரக்கனை நாம நிரந்தரமா அழிச்சிடலாம் என்றார். ஜெயசமரன் அதற்கு சம்மதமாக தலையசைத்தான். பிறகு அவன் உடனே பண்டைய அழிவு குறியீட்டை அதன் முழு சக்தியுடன் பயன்படுத்த தொடங்கினான். ஏனெனில் ஒரு அவதார நிலை கொண்ட இந்த அடிமையை நேருக்கு நேர் எதிர்கொள்வது சாத்தியமில்லை என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். அதனால் அக்னிவேந்தனுக்கு துணையாக இருப்பதே அவனுக்கான ஒரே வழியாக இருந்தது. அப்போது வானத்தில் தோன்றிய கருப்பு கோலம் வேகமாக பெரிதாக வளர தொடங்கியது. அதே சமயம் அதன் உள்ளே கொந்தளித்த அழிவு சக்திகள் கட்டுக்கடங்காமல் அதிகரித்தன. அந்த அபாயகரமான சக்தி சுற்றி உள்ள ஆற்றல்களை கலக்கி எழுப்பியது. சிறிது நேரத்திலேயே அவை மின்னல் சக்திகளையும் கூட உறிஞ்ச தொடங்கின. அந்த பெரிதான கோலத்தை அக்னிவேந்தன் உன்னிப்பாக கவனித்தார். அதன் உள்ளே மறைந்திருந்த ஆபத்தான அழிவு சக்திகளை உணர்ந்ததும் அவர் முகத்தில் ஆச்சரியம் வெளிப்பட்டது. அவரே ஒரு பண்டைய குறியீட்டின் உரிமையாளராக இருந்தாலும் 8 பண்டைய குறியீடுகளில் மிக மர்மமானதாக கருதப்படுவது பண்டைய அழிவு குறியீடுதான். அதன் உண்மையான திறன்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை என்பதை குறித்து யாருக்கும் முழுமையாக தெரியவில்லை. அதனால் அந்த கணத்தில் அதிகம் யோசிக்காமல் அக்னிவேந்தன் தனது கைகளை அசைத்து முத்திரைகளை வேகமாக மாற்றத் தொடங்கி, பண்டைய அக்னி குறியீடே, இந்த அரக்கனை அழிக்க எனக்கு உதவு என்று கத்தினார். அதனுடன் அவர் கண்களில் எரிந்த நெருப்பு மேலும் தீவிரமடைந்தது. அவற்றை பார்க்கும் போது கொதிக்கும் எரிமலை குழம்பு அவர் கண்களுக்குள் ஓடுவது போல தோன்றியது. பிறகு அடுத்த நொடியிலேயே சுற்றி இருந்த தீப்பிழம்புகள் பல மடங்கு ஆபத்தானவையாக மாறின. அந்த காட்சியை பார்த்த ஜெயசமரனின் வாயே ஆச்சரியத்தில் திறந்து விட்டது. ஏனெனில் தன் சொந்த குறியீட்டை தவிர வேறு எந்த பண்டைய குறியீட்டின் உண்மையான சக்தியையும் அவன் இதுவரை பார்த்ததே இல்லை. அதனால் அந்த காட்சி அவனை ஆழமாக திகைக்க வைத்தது. அதே நேரத்தில் அந்த தீப்பிழம்புகள் சுற்றிலும் பரவி ஒரு கணத்தில் ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு பறவையாக மாறின. அதன் சக்தி ஒருவேளை 10 இந்திரஜித் திலை வீரர்களை கூட மிஞ்சக்கூடியதாக இருந்திருக்கலாம். இதை கண்ட ஜெயசமரன் மனதிற்குள், பண்டைய அக்னி குறியீடோட உண்மையான சக்தி இவ்வளவு பயங்கரமா இருக்குதுன்னா பண்டைய அழிவு குறியீடோட முழு சக்தியை நான் பயன்படுத்த கத்துக்கிட்டா என்ன நடக்கும் என்று யோசித்தான். அந்த வேளையில் அக்னிவேந்தன் தனது பார்வையை சிம்மாசனத்தின் மீது திருப்பினார். அதில் மின்னல் மன்னனின் சடலம் அமைதியாக அமர்ந்திருந்தது. அதை பார்த்த அவர் திடீரென சத்தமாக, மின்னல் மன்னனே, பண்டைய மின்னல் குறியீடு காரணமா உங்க ஆன்மாவோட ஒரு பகுதி இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருதுன்னு எனக்கு தெரியும். இப்போ உங்க உதவி எங்களுக்கு தேவை. மீதி இருக்கிற உங்க சக்திகளை பயன்படுத்தி இந்த இருளின் அடிமையை அழிக்க எங்களுக்கு உதவுங்க என்று கத்தினார். Uploaded by Myths Tamil Stories. ஜெயசமரனின் ஆச்சரியம் மேலும் அதிகரித்தது. அவன் உடனே அந்த சடலத்தை பார்த்தபடியே, என்ன, அப்படின்னா மின்னல் மன்னன் இன்னும் முழுசா இறக்கலையா என்று கேட்டார். ஜெயசமரன் இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் திடீரென்று மின்னலின் சூரியனிலிருந்து ஒரு திகை போட்டும் ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளி சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த சடலத்தின் மீது வேகமாக விழுந்தது. அது மோதியவுடன் அந்த சடலம் மெதுவாக நடுங்க தொடங்கியது. அதனுடன் சுற்றி இருந்த மின்னல்கள் அனைத்தும் கொந்தளித்தன. தங்கள் மன்னன் திரும்பி வந்து விட்டான் என்பதை உணர்ந்தது போல எண்ணற்ற மின்னல் கீற்றுகள் அனைத்து திசைகளிலிருந்தும் ஒன்றாக சேர்ந்து முன்னேறின. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அந்த சிம்மாசனத்தை சுற்றி ஏறக்குறைய 10,000 மின்னல்கள் சூழ்ந்தன. பின்னர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த சடலத்தின் கண்கள் மெதுவாக திறக்க தொடங்கின. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த அந்த கண்கள் திறந்த போது அவற்றிற்குள் தெளிவான வெள்ளி நிற மின்னல் ஒளிர்ந்தது.
அந்த கண்களில் மின்னலுக்கே உரிய ஒரு முற்றிலும் வேறுபட்ட பரிமாணம் இருப்பது போல தோன்றியது. அத்தகைய சக்தியை நினைத்தாலே ஒருவரின் ஆன்மா நடுங்கும். அவர் கண்கள் திறந்த அந்த கணத்தில் மின்னல் உலகம் முழுவதும் நிலநடுக்கம் ஏற்பட்டது போல உணரப்பட்டது. அங்கிருந்த மின்னல்கள் அனைத்தும் தங்கள் மன்னனின் வருகையால் மகிழ்ச்சி அடைந்தது போல ஒளிர்ந்தன. அந்த காட்சியை ஜெயசமரனும் தெளிவாக கண்டார். மறுபுறம் மின்னல் மன்னன் தனது கண்களை திறந்து ஜெயசமரனையும் அக்னிவேந்தனையும் நோக்கி பார்த்தார். ஒரு கணம் அவர்களை பார்த்த பின் அவர் முகத்தில் மெல்லிய புன்னகை ஒன்று மலர்ந்து, பண்டைய அக்னி குறியீடு, பண்டைய அழிவு குறியீடு, 2 பேருமே இங்க இருக்கீங்களா? கடைசியா ஆயிரக்கணக்கான வருடங்களா நான் காத்துக்கிட்டு இருந்த தருணம் இப்போ வந்துருச்சு என்றார். இதற்கு பதிலளித்த அக்னிவேந்தன் கண்களில் லேசான கவலையுடன், நாம நேரத்தை வீணாக்க கூடாது. இந்த நிலைமையில உங்களால ரொம்ப நேரம் உயிரோட இருக்க முடியாது என்று நினைவூட்டினார். மின்னல் மன்னன் அதை கேட்டதும் புன்னகையுடன் தலையாட்டினார். பின்னர் அவர் பார்வை ஜெயசமரனை நோக்கி திரும்பியது. ஜெயசமரனை பார்த்த அந்த கணத்தில் அவர் நெற்றியில் ஒரு சிறிய கவலை தோன்றி, ஆனா பண்டைய அழிவு குறியீட்டோட உரிமையாளனோட சக்தி இன்னும் ரொம்ப பலவீனமா இருக்குது என்றார். அந்த கவலையை கவனித்த அக்னிவேந்தன், இந்த பையனுக்கு இப்பதான் பண்டைய அழிவு குறியீடு கிடைச்சிருக்குது மின்னல் மன்னரே. இருந்தாலும் இந்த சக்திகளே இந்த கொடியவனை அழிக்க போதுமானதா இருக்கும் என்று உறுதியாக சொன்னார். இதற்கு மின்னல் மன்னன் தாழ்ந்த குரலில், ஓ, இப்போதான் உனக்கு இந்த பண்டைய குறியீடு கிடைச்சிருக்குதுன்னா நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பண்டைய குறியீடுகள் ஒரு சாதாரண மனிதனோட கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட சக்திகளை கொடுக்கும். ஆனா அந்த சக்திகளோட சேர்ந்து கற்பனைக்கே அப்பாற்பட்ட ஒரு பெரிய ஆபத்தும் வருது. சரி, விஷயத்துக்கு வருவோம். என் ஆன்மாவோட இந்த பகுதி இங்க அதிக நேரம் இருக்காது. அதனால இந்த பண்டைய மின்னல் குறியீடு என் கட்டுப்பாட்டுல இருந்து போறதுக்குள்ள நாம இந்த அரக்கனை அழிச்சிடலாம் என்றார். அந்த சமயத்தில் இருளின் அடிமையும் மின்னல் மன்னன் விழித்தெழுந்ததை உணர்ந்தார். அதனால் அவனது கண்களில் எல்லையற்ற கோபம் கொந்தளித்தது. அந்த கோபத்துடன் அவன், டேய் மின்னல் மன்னா, என்ன சிறையில் அடைச்சதுக்கு அப்புறமும் நீ எப்படி இவ்வளவு நாள் உயிரோட இருந்த? நீ என்ன நேருக்கு நேர் எதிர்க்க பயந்து இந்த முட்டாள்கள் வர்ற வரைக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா பண்டைய மின்னல் குறியீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தேன்னு என்னால நம்பவே முடியல என்றான். இதை கேட்ட மின்னல் மன்னன் அமைதியாக அவனை நோக்கி பார்த்தார். பின்னர் அவனது வார்த்தைகளுக்கு பதிலாக, நான் அவதார நிலையை அடைகிறதுக்கான சோதனையில இருந்தப்ப நீ கோழை மாதிரி மறைஞ்சிருந்து என்ன தாக்காம இருந்திருந்தா உன்னையும் உன் கூட்டாளிகளையும் அப்பவே அழிச்சிருப்ப. அதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. சரி, நீ இந்த சிறையில இருந்து விடுதலை ஆகணும்னு விரும்புனா இன்னைக்கு நான் உன்னை நிரந்தரமா விடுவிக்கிறேன் என்றார். அந்த வார்த்தைகளுடன் மின்னல் மன்னன் முன்னேறியதும் வானத்தில் மின்னல் சூரியன் கர்ஜிக்கும் சத்தம் முழங்கியது. உடனே அந்த சூரியனின் உள்ளே ஒரு மங்கலான உருவம் தோன்றியது. அதிலிருந்து மறைந்திருந்த எண்ணற்ற மின்னல் அம்புகள் வெளியேறி இருளின் அடிமை மீது கொடூரமாக பாய்ந்தன. அந்த தாக்குதலிலிருந்து ஒரு மாபெரும் பண்டைய சக்தி வெளிப்பட்டது. அடுத்த கணமே அந்த மின்னல் அம்புகள் தரையை நோக்கி இறங்கும் போது அவை ஆயிரக்கணக்கான அடி உயரமுள்ள ஒரு பிரம்மாண்டமான பயங்கரமான மிருகமாக உருமாறின. அப்போது அது பார்க்க ஒரு அபாயகரமான பாம்பை போல காட்சியளித்தது. அதே நேரத்தில் அதன் உடல் முழுவதும் பளபளக்கும் வெள்ளி நிற மின்னலால் மின்னியது. அது மட்டுமல்லாமல் அந்த பிரம்மாண்டமான பாம்பிற்கு 9 தலைகள் இருந்தன. அதனால் அதை சுற்றியுள்ள பகுதி முழுவதும் மங்கலாகி ஒரு ஆபத்தான அமைதி நிலவியது. இந்த காட்சியை ஜெயசமரன் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்த போது திடீரென திவான் அவனிடம், ஒரு பண்டைய குறியீடு அதோட முழு சக்தியையும் பயன்படுத்தும் போது அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பண்டைய மிருகத்தோட வடிவத்தை எடுக்க முடியும். அந்த நிலையில அதோட சக்திகள் ஒரு முழு உலகத்தையே அழிக்கக்கூடியதா மாறும். ஆனா அந்த முழு சக்தியையும் பயன்படுத்தும் நிலையை நீ இன்னும் அடையல என்றார். அத்தியாயம் 1889. ஜெயசமரன் தனது முஷ்டிகளை இறுக பிடித்துக் கொண்டு அந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை ஆழமாக சிந்திக்க தொடங்கினான். அதே நேரத்தில் சீக்கிரமாகவோ அல்லது தாமதமாகவோ ஒரு நாள் அவனால் அந்த பண்டைய அழிவு குறியீட்டின் முழு சக்தியையும் பயன்படுத்த முடியும் என்பதை அவன் உணர்ந்தான். அந்த நாளில் அவனது பண்டைய குறியீடு எந்த அளவிற்கு கொடூரமான ஒரு பண்டைய மிருகமாக உருமாறும் என்பதையும் அவன் தெரிந்து கொள்வான். அந்த சமயத்தில் அக்னிவேந்தன் மற்ற இருவரையும் நோக்கி தாக்க சைகை காட்டினார். பிறகு அடுத்த கணமே நெருப்பாலான அந்த பறவை வேகமாக அரக்கனை நோக்கி பறந்தது. அது முன்னேறி செல்லும் போது
அதன் இருபுறங்களிலும் நெருப்பு அலைகள் சீறி பாய்ந்தன. அந்த காட்சி அதன் அபாயகரமான சக்தியை வெளிப்படுத்தியது. அந்த பறவையை எதிர்கொண்ட 9 தலை நாகமும் சீறியபடியே வெறித்தனமாக முன்னேறியது. பிறகு அது தனது வாய்களை திறந்தவுடன் மின்னல் கீற்றுகள் ஒரு அருவியை போல கொட்டின. அவை ஒன்று திரண்டு இருள் அரக்கனை நோக்கி பாய்ந்தன. இதை கண்ட ஜெயசமரனும் தனது முழு சக்தியையும் ஒன்று சேர்த்து வானத்தில் உருவான கருப்பு கோலத்தை மேலும் பெரிதாக்கினார். உடனே அந்த கோலம் வேகமாக சுழல தொடங்கி அதன் உள்ளிருந்து கருப்பு அழிவு சக்திகள் பிரகாசமான தாக்குதலாக வெளிப்பட்டு நேராக அரக்கனை நோக்கி சென்றன. ஜெயசமரனின் தாக்குதலை கவனித்த போது அக்னிவேந்தன் மற்றும் மின்னல் மன்னனுடன் ஒப்பிடுகையில் அவனது சக்தி எவ்வளவு பலவீனமானது என்பதும் தெளிவாக தெரிந்தது. அடுத்த கணமே முழு மின்னல் உலகமும் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது போல நடுங்கியது. அதன் தாக்கத்தில் மின்னல் கடலில் 1000 அடி உயரம் கொண்ட மின்னல் அலைகள் எழுந்தன. அந்த அலைகள் யாருடைய கண்களிலும் அச்சத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு பயங்கரமாக இருந்தன. அதே நேரத்தில் மூவரின் கொடிய தாக்குதல்கள் தன்னை நோக்கி வருவதை கண்ட அந்த அவதார் நிலை இருளின் அடிமை சத்தமாக, என்ன அழிக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்ல என்று கத்தினான். அந்த தருணத்தில் ஒரு விசித்திரமான பைத்தியக்காரத்தனம் அவனது கண்களில் குடியேறி இருந்தது. ஏனெனில் 3 பண்டைய குறியீடுகளின் ஒருங்கிணைந்த வலிமைக்கு எதிராக தனது மகத்தான சக்திகளும் சற்றே பலவீனம் அடையும் என்பதை அவனும் உணர்ந்திருந்தான். அதன் பின் கருப்பு அரக்க சக்திகள் ஒரு போர்வையை போல அவனை சூழத் தொடங்கின. அப்போது அவனது தலைக்கு நேராக மேலே அரக்க சக்திகளால் ஆன ஒரு பிரம்மாண்டமான கருப்பு சூரியன் மெதுவாக உருவாக ஆரம்பித்தது. அதை பார்க்கும்போது அவர்கள் மூவரின் அபாயகரமான தாக்குதல்களிலிருந்து தப்பிக்க இந்த அடிமை தனது ஆழ்ந்த அரக்க சக்திகளை பயன்படுத்த வேண்டி இருந்தது தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் 3 வண்ண ஒளிகள் வானத்தை கிழித்துக் கொண்டு பாய்ந்து இறுதியாக அந்த அரக்கன் உருவாக்கிய கருப்பு சூரியனுடன் மோதின. அந்த மோதலால் சக்தி அலைகள் எல்லா திசைகளிலும் பரவி மின்னல் உலகம் முழுவதும் குழப்பம் வெடித்தது. அதன் பின்னர் ஏற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அதிர்ச்சியில் ஜெயசமரனிடமிருந்து வேதனையான ஒரு குரல் வெளிப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவனது முகம் வெளிரி போக தொடங்கியது. ஏனெனில் அக்னிவேந்தன் மற்றும் மின்னல் மன்னனுடன் ஒப்பிடும்போது அவனது சக்திகள் மிகவும் பலவீனமானவையாக இருந்தன. அதுவும் இல்லாமல் ஒரு அவதார் நிலை வீரரை நேருக்கு நேர் எதிர்கொள்வது அவனது எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. ஜெயசமரனின் நிலையை கண்ட இனியா அவனை நோக்கி ஓடினாள். ஆனால் ஜெயசமரன் தனது கையை நீட்டி அவளை தடுத்தான். இந்த தருணத்தில் அந்த அரக்கனை அழிப்பதே மிக முக்கியமான விஷயம் என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். ஜெயசமரனின் நிலையை உணர்ந்த அக்னிவேந்தன், சமரா, இந்த சண்டையில இன்னும் கொஞ்ச நேரம் உன்னால தாக்கு பிடிக்க முடியுமா என்று கத்தினார். ஏனெனில் இந்த போர் ஜெயசமரன் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தை அவர் தெளிவாக புரிந்து கொண்டிருந்தார். ஆனால் அவரும் மின்னல் மன்னனும் சேர்ந்து அந்த இருளின் அடிமையை அழிக்க வேண்டுமானால் பண்டைய அழிவு குறியீட்டின் உதவி அவசியம் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். இதை உணர்ந்து கொண்ட ஜெயசமரனும் வலியை பொறுத்து கொண்டு தனது பற்களை கடித்தார். பின்னர் அந்த கருப்பு அரக்கனை இரக்கமற்ற பார்வையுடன் பார்த்து, என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த அடிமை அழிக்கப்படுவான் என்று உறுதியாக சொன்னான். பிறகு அடுத்த கணமே ஜெயசமரன் தன் உடலில் இருந்த அனைத்து உள் சக்திகளையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்த தொடங்கினான். ஏனெனில் இந்த நேரத்தில் இந்த சக்திகளே தனக்கு மிகவும் தேவை என்பதை அவன் உணர்ந்திருந்தான். அப்போது அவனது கண்களில் ஒரு ஒளி பிறந்தது. அதோடு கைகளால் முத்திரைகளை மாற்றியபடியே வானத்தில் மிதந்து கொண்டிருந்த கருப்பு கோலத்தை அவன் மேலும் பெரிதாக்கினான். அதே நேரத்தில் அந்த கோலத்தின் சுழற்சி வேகமும் கணிசமாக அதிகரித்தது. இது அவனது சக்திகள் உயர்ந்திருப்பதை காட்டியது. ஜெயசமரனின் பிடிவாதத்தை கண்ட மின்னல் மன்னன் புன்னகைத்து, இந்த பையன் கிட்ட கண்டிப்பா ஒரு பெரிய துணிச்சல் இருக்குது என்றார். ஏனெனில் முந்தைய தாக்குதலின் வலியை தாங்கியபடியே ஜெயசமரன் தனது சக்திகளை இன்னும் வலிமையாக்கி கொண்டிருப்பதையும் அவர் கவனித்தார். ஒருவேளை இதனால்தான் பண்டைய அழிவு குறியீடு போன்ற ஒரு விசேஷமான குறியீடு அவனை தேர்ந்தெடுத்திருக்கலாம் என்று நினைத்தார். அதே நேரத்தில் வானத்தில் தொடர்ச்சியாக வெடிப்புகள் நிகழத் தொடங்கின. அவை முழு மின்னல் உலகையே நடுங்கச் செய்தன. பிறகு அவர்களின் 3 ஒளிகளும் மீண்டும் கருப்பு அரக்கனை தாக்க தயாராகின. அவற்றின் தாக்குதல்கள் கருப்பு சூரியனை மெதுவாக பலவீனப்படுத்தின. இதனால் இருளின் அடிமையின் கோபமான அலறுகள் அந்த உலகில் தொடர்ந்து எதிரொலித்தன. அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சிறைப்பட்டிருந்ததால் அவனது சக்திகள் அந்த 3 பண்டைய குறியீடுகளின் வலிமையை எதிர்கொள்ள போதுமானதாக இல்லை. இந்த நிலையை கண்ட மின்னல் மன்னனின் கண்களில் மகிழ்ச்சியும் கொடிய மின்னலும் ஒன்றாக தோன்றின. பின்னர் அவர் இருளின் அடிமையை பார்த்து, உன்னோட சிறைவாசம் இதோட முடிஞ்சிருச்சு. நீ இப்போ இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமா விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று கத்தினார். அவர் இதை சொன்னவுடன் வானத்தில் தெரிந்த 9 தலை கொண்ட மின்னல் பாம்பு வேகமாக அரக்கனை நோக்கி நகர்ந்தது. அதை கண்ட அக்னிவேந்தனும் நெருப்பு பறவைக்கு சைகை காட்டினார். அதுவும் தனது அடுத்த தாக்குதலை தொடுக்க அந்த அடிமையை நோக்கி பாய்ந்தது.
இந்த இரு தாக்குதல்களையும் கண்ட ஜெயசமரன் பண்டைய அழிவு குறியீட்டின் கருப்பு கோலத்திலிருந்து மிக ஆபத்தான ஒரு ஒளியை ஏவினார். அதுவும் வேகமாக முன்னேறி அந்த அரக்கனுடன் மோதியது. அந்த தருணத்தில் 3 பண்டைய குறியீடுகளும் தங்களின் மிக சக்தி வாய்ந்த தாக்குதல்களை ஒரே நேரத்தில் பயன்படுத்தின. அது உண்மையிலேயே திகிலூட்டும் காட்சியாக இருந்தது. இறுதியில் அந்த 3 தாக்குதல்களும் கருப்பு சூரியனின் மையத்தில் நேருக்கு நேர் மோதின. ஏனெனில் அங்குதான் அந்த அரக்கனின் பெரும்பாலான சக்திகள் திரண்டிருந்தன. அந்த மோதலால் முழு உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கொடிய வெடிப்பு உருவானது. ஆனால் மின்னல் உலகம் வேறு பரிமாணமாக இருந்ததால் அந்த வெடிப்பு உண்மையான உலகில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. பிறகு கண்ணமைக்கும் நேரத்தில் கருப்பு சூரியன் முழுமையாக அழிக்கப்பட்டதையும் அதன் உள்ளே இருந்த அனைத்து அரக்க சக்திகளும் முற்றிலும் மறைந்து விட்டதையும் அனைவரும் பார்த்தனர். இருளின் அடிமை தன்னை பாதுகாப்பதற்காக உருவாக்கி இருந்த மிக சக்தி வாய்ந்த தற்காப்பு இப்போது சிதைந்து போயிருந்தது. அந்த உணர்வே அவனது கண்களில் பயத்தை விதைத்தது. ஏனெனில் அந்த கணமே அவன் தனது மரணத்தை நேரில் எதிர்கொண்டு கொண்டிருந்தான். பின்னர் அந்த அடிமை தாங்க முடியாத அச்சத்துடன் சத்தமாக, "நான் இந்த இடத்துல சாக விரும்பல" என்று அலறினான். ஆனால் அவனது அலறலை யாரும் பொருட்படுத்தவில்லை. காரணம், அந்த 3 பண்டைய குறியீடுகளும் இடைவிடாது அவனை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருந்தன. அரக்கனின் உடல் 3 பண்டைய குறியீடுகளின் ஒருங்கிணைந்த தாக்குதல்களை சந்தித்த நொடியில் முற்றிலும் சிதைந்தது. அதனால் கருப்பு அரக்க சக்திகள் எல்லா திசைகளிலும் சிதறி பரவின. இருந்தாலும் அந்த 3 வண்ண ஒளிகளும் அந்த கருப்பு சக்தியை சூழ்ந்து கொண்டு அதை விடாமல் தொடர்ந்து தாக்கின. அப்போது அந்த கருப்பு சக்தியிலிருந்து ஒரு வேதனையான குரல் ஒலித்து, "சபிக்கப்பட்ட மனிதர்களே, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கொல்ல பாப்பீங்க? போதும், நிறுத்துங்க, எல்லாரும் நிறுத்துங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட தோழர்கள் எங்க அதிபதி விநாசராஜனை விடுவிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க பிரபஞ்சம் அழிக்கப்படுறத யாராலையும் தடுக்க முடியாது" என்று சிரித்தான். அந்த எதிரொலிக்கும் சிரிப்புடன் அந்த இருள் சக்திகள் மின்னல் உலகத்திலிருந்து மெதுவாக முழுமையாக மறைய தொடங்கின. இதனுடன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த இடத்தில் சிறைபிடிக்கப்பட்டிருந்த அந்த சக்தி வாய்ந்த இருளின் அடிமையும் நிரந்தரமாக அழிக்கப்பட்டான். அதற்கு பிறகு ஜெயசமரனால் தன்னை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பலவீனத்தால் முகம் வெளிரிய நிலையில் அவன் மெதுவாக தரையில் சரிந்தான். இருந்தாலும் அவனது கண்களில் ஒரு அமைதியான மகிழ்ச்சி மிதந்தது. ஏனெனில் அவதார் நிலை கொண்ட ஒரு இருளின் அடிமையை அழிப்பதில் அக்னிவேந்தன் மற்றும் மின்னல் மன்னன் போன்ற மகா வீரர்களுக்கு தன்னால் உதவ முடியும் என்று அவன் ஒருபோதும் கற்பனை செய்ததே இல்லை. அதே நேரத்தில் வானத்தில் மிதந்து கொண்டிருந்த கருப்பு நிற ஒளி துளியும் மெதுவாக மறைந்து நேராக ஜெயசமரனின் நெற்றிக்குள் கரைந்தது. அப்போது இனியா அவனிடம் ஓடி வந்து அவனை பார்த்துக் கொள்ள தொடங்கினான். அப்போது ஜெயசமரன் தனது உடலின் சக்திகள் பெருமளவில் குறைந்து விட்டதை உணர்ந்தான். உண்மையில் சுயநினைவுடன் இருப்பதற்கே அவன் தனது ஆன்மீக சக்திகளை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. இதை பார்த்த மின்னல் மன்னன் புன்னகையுடன், "ஒரு இருளின் அடிமையை எதிர்கொள்ள துணிஞ்ச முதல் இளம் வீரன் நீதான்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நீ இப்போ ஒரு பரமஜீவ நிலை வீரன் மட்டும்தான். ஆனா எதிர்காலத்துல நீ என்னென்னலாம் சாதிப்பியோ யாருக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் விநாசராஜனோட அச்சுறுத்தல இருந்து இந்த பிரபஞ்சத்தை நீங்க தான் காப்பாத்தணும். ஏன்னா அவன் முடிச்சா" என்று நிறுத்தினார். அந்த வார்த்தைகளோடு மின்னல் மன்னனின் முகத்தில் ஒரு விசித்திரமான பதட்டம் தோன்றியது. இதை கண்ட ஜெயசமரன் அவரை உற்சாகப்படுத்தி, "கவலைப்படாதீங்க மின்னல் மன்னன், நீங்க எல்லாரும் உங்களோட வேலையை ரொம்ப சிறப்பாவே பண்ணிட்டீங்க. இப்போ இது எங்க முறை. இந்த உலகம் அழிகிறத நாங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்" என்றார். சக்தியுடன் பொறுப்புகளும் வரும் என்பதை ஜெயசமரனும் நன்றாக அறிந்திருந்தான். அதில் மிகப்பெரிய பொறுப்பு இந்த முழு பிரபஞ்சத்தையும் காப்பாற்றுவது. ஆனால் இந்த நேரத்தில் ஜெயசமரன் போதுமான அளவு சக்தி வாய்ந்தவனாக இல்லை. அதனால் அவன் விரைவில் மேலும் வலிமை பெற்று வரவிருக்கும் மிகப்பெரிய சவாலுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதும் அவனுக்கு தெரிந்தது. ஜெயசமரனின் கண்களில் தெரிந்த உறுதியை கண்ட மின்னல் மன்னன் மெதுவாக புன்னகைத்து தனது விரலால் ஒரு பிரகாசமான பொருளை அவனிடம் தந்து, "இனி எனக்கு பயன்படாத சில பொருட்கள் என்கிட்ட இருக்குது. விதி இப்போ நம்மள நேருக்கு நேர் சந்திக்க வச்சிருக்கிறதால அதுகளை உன்கிட்ட ஒப்படைக்க விரும்புறேன்" என்றார். அதை கேட்ட ஜெயசமரன் ஆச்சரியத்துடன் விசித்திரமான சக்தி ஒளிரும் அந்த பொருளை கைகளில் வாங்கினார். அதை தொட்ட உடனே அது பண்டைய குறியீடு அல்ல என்பது அவனுக்கு புரிந்தது. அப்போது மின்னல் மன்னன் மெதுவான குரலில், "நான் இந்திரஜித்தா மாறும்போது எனக்கு கிடைத்த சில சிறப்பு பொருட்கள் இவை. ஒரு நாள் நீ மகா யோகியா மாறும்போது இந்த பொருட்களை முழுசா பயன்படுத்த முடியும்னு நினைக்கிறேன்" என்றார். அதற்கு ஜெயசமரன் நன்றியுடன் தலையசைத்தான். பிறகு அவனை பார்த்த மின்னல் மன்னன் சிரித்தபடியே, "இங்க பாரு தம்பி,
நான் ஏற்கனவே இந்த உலகத்திலிருந்து போனவன். அதனால இந்த பொருட்கள் எல்லாம் என் கூடவே மறைஞ்சு போறதை விட வேற யாருக்காவது பயன்படுறது நல்லது. அதுவும் நீ இப்போ ரொம்ப பலவீனமா இருக்க. அதே மாதிரி நீதான் பண்டைய அழிவு குறியீட்டை வச்சிருக்கேன்னு இருளின் அடிமைகளை யாருக்காவது தெரிஞ்சா உன்னை அழிக்க அவனுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டானுங்க என்றார். ஜெயசமரன் இதை கேட்டு அமைதியாக தலையசைத்தான். இருளின் அடிமைகள் பண்டைய குறியீடுகளை கண்டு எவ்வளவு அஞ்சுகிறார்கள் என்பதும், அதே நேரத்தில் அவற்றின் உரிமையாளர்களை ஒழிக்க எவ்வளவு கொடூரமாக செயல்படுவார்கள் என்பதும் அவனுக்கு தெரிந்ததே. மேலும் அவனுடைய சக்திகள் அக்னிவேந்தனின் அளவுக்கு சக்தி வாய்ந்தவை அல்ல. அக்னிவேந்தனை போல ஒரு வலிமையான பிரிவும் அவனிடம் இல்லை. அதனால் தனது பண்டைய குறியீட்டை வெளிப்படையாக காட்டுவது அவனுக்கு பாதுகாப்பானது அல்ல. அப்போது மின்னல் மன்னன் அக்னிவேந்தனை நோக்கி, இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற இருளின் அடிமைகளோட நிலை என்ன என்று கேட்டார். அதற்கு அக்னிவேந்தன் லேசான கவலையுடன், சிறையில அடைக்கப்படாத அடிமைகள் எல்லாரும் ரொம்ப ஆழமா மறைஞ்சிருக்கிறானுங்க. அதனால அவனுங்களை கண்டுபிடிக்கிறது முன்னாடியை விட இப்ப ரொம்ப கடினமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாம் இப்போ ஒரு சக்தி வாய்ந்த பிரிவா மாறி இருக்காங்க. எனக்கு கிடைச்ச தகவல் படி இந்த உலகத்துல ஒரு ரகசிய அமைப்பு உருவாயிருக்குது. அதுக்கு காரணம் இங்க மறைஞ்சிருக்கிற இருளின் அடிமைகளோட வேலைதான். அவங்க எல்லாருமே விநாசராஜனை சீக்கிரம் விடுவிக்கிறதுக்கான வழிகளை தான் தேடிட்டு இருக்காங்க. உங்களை தாக்க முயன்ற அடிமைகளும் இந்த பிரிவோட ஒரு பகுதியா இருக்கலாம். ஆனா உண்மையில மறைஞ்சிருந்து சதி பண்ற அடிமைகள் நேரடியா தாக்குறவங்களை விட ரொம்ப ஆபத்தானவங்க என்றார். இதை கேட்டதும் மின்னல் மன்னனின் முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது. சிதறி கிடக்கும் இருளின் அடிமைகள் ஆபத்தானவர்களே. ஆனால் அவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பாக மாறினால் அந்த ஆபத்து பல மடங்கு அதிகரிக்கும். இதற்கிடையில் அக்னிவேந்தன் மேலும் சிறப்பு பொருட்களை வச்சிருக்கிற பல சக்தி வாய்ந்த வீரர்களை இந்த அடிமைகள் தாக்குறதா தகவல் கிடைச்சிருக்குது. ஆதிவேந்திரவுல இருக்கிற விநாசராஜனோட ஒரு சீடன் அவனை மறுபடியும் உயிர்ப்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீமவாகினியோட உன்னத வீரனும் இன்னும் கொஞ்சம் பேரும் சேர்ந்து அந்த சீடனை காயப்படுத்துறது மாதிரி தெரியுது. ஆனா ஹீமவாகினியோட அந்த உன்னத வீரன் இப்ப எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியல. அதே மாதிரி இந்த தடவை அக்னி சரிதாவோட உன்னத வீரன் யாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இந்த சதியை மட்டும் நாம தடுக்கலன்னா மனிதர்களோட பலம் மெதுவா சிதைஞ்சு போயிடும். அதே மாதிரி அடுத்த உன்னத வீரம் உருவாகிற வாய்ப்பும் அழிஞ்சிடும். அப்போ விநாசராஜனை அழிக்கிற நம்பிக்கையும் முழுசா கலைஞ்சிடும். அப்புறம் மறுபடியும் இந்த பிரபஞ்சம் அழிவோட விளிம்புக்கு தள்ளப்படும் என்றார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜெயசமரன் மனதிற்குள் சமரனை நினைத்தான். அக்னிசரிதாவிற்கு வந்தபோது சமரன் எந்த சக்தியிடமிருந்து தப்பித்து வந்தான் என்பதும், அது ஒருவேளை விநாசராஜனின் சீடனாக இருக்கலாம் என்பதும் அவனுக்குள் மெதுவாக புரிய தொடங்கியது. ஆனால் அந்த எண்ணத்தை வெளிப்படுத்த அவனுக்கு தைரியம் வரவில்லை. இந்த நேரத்தில் மின்னல் மன்னனின் முகத்தில் இருந்த கவலை மேலும் ஆழமானது. பிறகு அவர் ஒரு பெருமூச்சுடன், கடந்த போர்ல மனிதர்கள் ஜெயிக்க பெரிய விலையை கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அந்த வெற்றிக்காக நம்மளோட உன்னத வீரன் ஆதிபுத்திரன் தன்னைத்தானே தியாகம் பண்ணிட்டான். அதனால விநாசராஜன் மறுபடியும் விடுவிக்கப்பட்டா மனிதர்களை காப்பாத்த ஆதிபுத்திரன் இந்த உலகத்துல இருக்க மாட்டான். ஆனா அக்னி சரிதாவோட அடுத்த உன்னத வீரன் யாருன்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல என்றார். மின்னல் மன்னனின் முகத்தில் தெரிந்த கவலையை பார்த்த அக்னிவேந்தன் மெதுவாக தலையசைத்தார். ஜெயசமரனின் இப்போதைய சக்திகளை எண்ணினார். அவன் இந்த உலகின் அடுத்த உன்னத வீரனாக மாறுவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அதே சமயம் ஏதோ ஒன்றை நினைவு கூர்ந்த அக்னிவேந்தன், அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஆதிபுத்திரனோட 8 சீடர்கள்ல ஒருத்தர் வெற்றிகரமா மறுபிறவி எடுத்திருக்கிறதா செய்தி வந்திருக்குது. அவதான் ஆதிபுத்திரனோட சீடரான பனி ராணி. அந்த 8 பேர்லயும் அவதான் மிகச்சிறந்த வீராங்கனைன்னு கதைகள் சொல்லுது. ஆனா அவ இப்ப யாரோட உடம்புல இருக்கா, எப்போ முழுமையா விழித்தெழுவான்னு யாருக்கும் தெரியல என்றார். அத்தியாயம் 1890. பனிராணி என்ற பெயர் காதில் விழுந்த நொடியில் ஜெயசமரனின் காதுகள் கூர்மையாகி அவனது முஷ்டிகள் தன்னிச்சையாக இறுகின. ஜரினா தான் பனிராணியின் மறுபிறவி என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. அந்த நினைவு அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான கவலையை உருவாக்கியது. அதை கவனித்த அக்னிவேந்தன், என்னாச்சு சமரா, ஏன் இவ்வளவு ஆச்சரியமாவும் ரொம்ப கலக்கமாவும் இருக்க என்று கேட்டார். ஜெயசமரன் தனது உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு, இல்ல ஒண்ணும் இல்ல, இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி காப்பாற்றப்படும்னு எனக்கு ஒன்னும் புரியல என்றான். அவன் பதிலிலிருந்து ஜரினாவை பற்றி பேச அவனுக்கு விருப்பமில்லை என்று தெளிவாக தெரிந்தது. அக்னிவேந்தன் அதை கவனித்ததும்,
மேலும் எதுவும் கேட்காமல் தலையசைத்தார். பின்னர் மின்னல் மன்னனை பார்த்து, அந்த இருளின் அடிமைகளோட மர்மமான பிரிவை பத்தி இதுக்கு மேல என்கிட்ட வேற எந்த தகவலும் இல்ல. ஆனா சமீப காலங்கள்ல அவங்களோட நடவடிக்கைகள் கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னு பல சக்தி வாய்ந்தவங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அவங்க எல்லாருமே இத பத்தி இன்னும் அதிகமான தகவல்களை சேகரிச்சுட்டு வராங்க என்றார். இதை கேட்டதும் மின்னல் மன்னனின் முகத்தில் ஒரு செயற்கையான புன்னகை தோன்றியது. பிறகு அவர் சிரித்தபடியே, இந்த விஷயங்கள்ல இனி என்னால உங்களுக்கு எதுவும் உதவ முடியாது. ஆனா மத்த உலகங்களை அழிச்ச மாதிரி விநாசராஜன் இந்த உலகத்தையும் அழிக்காம இருக்கணும்னு அந்த எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம், நீங்க 2 பேரும் இதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா என்று கேட்டார். இதை சொல்லிக் கொண்டே அவர் வானத்தை சுட்டி காட்டினார். அங்கே 9 தலை மின்னல் பாம்பு மீண்டும் ஒரு மின்னல் சூரியனாக மாறி இருந்தது. அதே நேரத்தில் அந்த வார்த்தைகள் ஜெயசமரனையும் அக்னிவேந்தனையும் உறைய வைத்தன. ஆனால் அவர்கள் இருவரும் எதுவும் பேசவில்லை. ஜெயசமரன் உடனே ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். இந்த பண்டைய குறியீட்டை பெறுவதற்காக அவன் கடுமையாக உழைத்திருந்தான். இப்போது அதை அடைவதற்கு இவ்வளவு அருகில் வந்த நிலையில் அக்னிவேந்தன் போன்ற வீரனுக்கு எதிராக செல்ல வேண்டியதிருந்தாலும் அதை விட்டுக் கொடுக்கும் எண்ணம் அவனுக்கு இல்லை. அதே நேரத்தில் அக்னிவேந்தனின் கண்களிலும் ஒரு விசித்திரமான ஒளி தெரிந்தது. பண்டைய மின்னல் குறியீட்டை பார்த்த அவர் அதை எப்படியாவது அடைய வேண்டும் என்று ஆழமாக விரும்புவது போல இருந்தது. அந்த இரு பார்வைகளையும் கவனித்த மின்னல் மன்னன் சிரித்தபடியே, இந்த பையனோட உடம்புல பண்டைய அழிவு குறியீடு இருக்குது. அதோட மர்மமான சக்தி 1க்கும் மேற்பட்ட பண்டைய குறியீடுகளை கையாளும் திறன் கொண்டது. உன்னை பொறுத்தவரை உன் உடம்புல இருக்கிற அக்னி பண்டைய குறியீடு தானாகவே மிக ஆபத்தான சக்தி. பல வழிகள்ல அது பண்டைய மின்னல் குறியீட்டை போலவே பயங்கரமான ஆக்ரோஷம் கொண்டது. அதனால அதை வலுக்கட்டாயமா கட்டுப்படுத்த முயற்சி பண்ணா உன்கிட்ட எவ்வளவு சக்திகள் இருந்தாலும் அதை முழுசா கையாள முடியாது என்றார். அக்னிவேந்தன் அந்த வார்த்தைகளை மறுக்காமல் தாழ்ந்த குரலில், மின்னல் மன்னா, பண்டைய மின்னல் குறியீடு என் உடம்புல நிலைத்து இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதை நான் வேற ஒரு நோக்கத்துக்காக பெற விரும்புறேன். அதை என்னால கட்டுப்படுத்த முடியலன்னா என்ன, அதுக்கு தகுதியான ரொம்ப திறமையான ஒரு உரிமையாளரை என்னால கண்டுபிடிக்க முடியும். சமரா, இத தனிப்பட்ட முறையில எடுத்துக்காத. நீ ஒரு திறமையான வீரனும் உன்கிட்ட பண்டைய அழிவு குறியீடு இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ இப்போ பெரிய ஆபத்துல இருக்க. இந்த குறியீட்டை உன்னால கட்டுப்படுத்த முடியுமா இல்லையான்னு யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது. இப்போதைக்கு உன்னோட பலமும் ரொம்ப கம்மியா இருக்குது. பண்டைய அழிவு குறியீடு உன்கிட்ட இருக்கிறதாலேயே இருளின் அடிமைகளோட அச்சுறுத்தல் உன்னை சூழ்ந்து இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பண்டைய மின்னல் குறியீடும் உன்கிட்ட இருந்தா அவங்க முதல்ல உன்னைத்தான் குறி வைப்பாங்க. அப்போ உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்மளோட எல்லா நம்பிக்கையும் வீணாயிடும். அதனாலதான் இந்த பண்டைய குறியீடு அதுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்க கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வீரன் கிட்ட போகணும்னு நான் நினைக்கிறேன் என்றார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜெயசமரன் அமைதியாகவே இருந்தான். 2 பண்டைய குறியீடுகளையும் பாதுகாக்கும் திறமை தனக்கு இல்லை என்று அக்னிவேந்தன் நம்புகிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதனால்தான் தனது மன நிம்மதிக்காக அந்த பண்டைய மின்னல் குறியீட்டை வேறு ஒரு சக்தி வாய்ந்தவரிடம் ஒப்படைக்க அவர் விரும்புகிறார் என்பதும் அவனுக்கு தெளிவானது. சில நிமிடங்கள் மௌனம் நிலவிய பின் ஜெயசமரன் மெதுவாக பெருமூச்சு விட்டு, மூத்த அக்னிவேந்தரே, இன்னைக்கு நான் என்ன சொன்னாலும் அது உங்க நம்பிக்கையை மாத்தும்னு எனக்கு தோணல. நான் உங்கள மாதிரி ஒரு சக்தி வாய்ந்தவன் இல்ல. ஆனா எனக்கு பண்டைய அழிவு குறியீடு கிடைச்சப்ப நான் வெறும் ஆரம்ப நிரஞ்சன யோகி நிலையில தான் இருந்தேன்னு உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அப்போ உங்கள மாதிரி சக்தி வாய்ந்த ஒரு பிரிவோட ஆதரவு எல்லாம் எனக்கு பின்னாடி இல்ல. இருந்தும் நான் ரொம்ப கவனமா இருந்ததால இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கேன். எந்த ஒரு பிரிவோட பாதுகாப்பும் இல்லாம, பெரிய சக்தியும் இல்லாம இவ்வளவு விலை மதிப்பற்ற ஒன்ன நான் பாதுகாத்து உயிரோட இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு ஒருவேளை உங்களால முழுசா உணர முடியாம இருக்கலாம். ஆனா நீங்க என்ன நம்பினாலும் நம்பலனாலும் நான் இந்த பண்டைய குறியீட்டை எடுக்க தான் இங்கேயே வந்தேன். அதனால நான் அதை கண்டிப்பா எடுத்தே தீருவேன். இதை அடையிறது மூலமா எதிர்காலத்துல இருளின் அடிமைகளுக்கு எதிராக இந்த உலகத்துக்கு நான் ரொம்ப பெரிய பயனளிப்பேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு என்றான். அந்த வார்த்தைகளை சொல்லும் போது ஜெயசமரன் அக்னிவேந்தனின் கண்களை நேராக பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்குள் சிறிதளவும் பயமில்லை என்பது அவனது பார்வையிலேயே தெரிந்தது. அக்னிவேந்தன் அவனை விட மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்றாலும் ஜெயசமரன் இவ்வளவு எளிதில் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அவனது அந்த துணிச்சலை கண்ட மின்னல் மன்னனின் முகத்தில் ஒரு சிரிப்பு மலர்ந்தது. இந்த பையன் உண்மையிலேயே ரொம்ப தைரியசாலிதான் என்றார். ஆனால் ஜெயசமரனின் வார்த்தைகள் அக்னிவேந்தனை சிறிது சிந்திக்க வைத்தன. பிறகு அவர் ஒரு பெருமூச்சு விட்டு மின்னல் மன்னனை பார்த்து, மின்னல் மன்னா, பண்டைய மின்னல் குறியீடு எவ்வளவு ஆக்ரோஷமானதுன்னு
அதை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த பையன் அதை கட்டுப்படுத்துறதுல வெற்றி பெறுவான்னு உங்களுக்கு உண்மையிலேயே எவ்வளவு நம்பிக்கை இருக்குது என்று கேட்டார். அதை கேட்ட மின்னல் மன்னன் முதலில் சிறிது ஆச்சரியப்பட்டாலும் பின்னர் அமைதியாக, இவங்கிட்ட பண்டைய அழிவு குறியீடு இருந்தாலும் பண்டைய மின்னல் குறியீட்டை கட்டுப்படுத்துறது இவனுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ஒரு பண்டைய குறியீட்டோட சக்தியே அளவிட முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசு. அப்படி இருக்கும்போது ஒரே உடம்புல 2 பண்டைய குறியீடுகள் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அபாயகரமான விஷயம்தான் என்றார். இதை கேட்ட அக்னிவேந்தன் ஜெயசமரனை பார்த்து மெதுவாக, இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உன்னால அதை கட்டுப்படுத்த முடியலன்னா அந்த பண்டைய குறியீடு மட்டும் இல்ல, உன்னோட உடம்பே முழுசா அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் பண்டைய அழிவு குறியீட்டுக்கு ஒரு உரிமையாளரை தேட வேண்டி இருக்கும். இப்ப நாம எல்லாருமே இந்த உலக காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு நேரத்துல உன்ன மாதிரி ஒரு திறமையான போர் வீரனோட மரணம் கூட எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பா இருக்கும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ சமரா. ஒவ்வொருத்தரும் அவங்களோட வரம்புகளை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த பண்டைய அழிவு குறியீடு உனக்கு கிடைச்சது உன்னோட அதிர்ஷ்டம் தான். அதே மாதிரி எல்லா நேரமும் உன்னோட அதிர்ஷ்டம் உன் கூட இருக்காது என்றார். ஜெயசமரன் அவர் சொல்வதை கவனமாக கேட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் மனதில் ஒரு உறுதியான தீர்மானம் இருந்தது. அவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்க தயாராகவே இல்லை. இருவரும் பின்வாங்க மறுத்த அந்த தருணத்தில் ஜெயசமரனுக்கு அருகில் இருந்து ஒரு அமைதியான குரல், இந்த விஷயம் போக போக ரொம்ப சிக்கலாயிட்டே வருது. இப்படியே போச்சுன்னா இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காது போலயே என்று கேட்டதா. அந்த குரல் கேட்ட உடனே ஜெயசமரனின் உடலில் இருந்து ஒரு மெல்லிய வெள்ளை ஒளி வெளிப்பட தொடங்கியது. அந்த ஒளிக்குள் இருந்து ஒரு ஆன்மா உருவெடுத்தது. அந்த காட்சியை கண்ட அக்னிவேந்தனும் மின்னல் மன்னனும் திகைத்து நின்றனர். இதற்கிடையில் திவான் தானாகவே வெளிப்பட்டிருப்பதை கண்ட ஜெயசமரன் பதட்டம் அடைந்தான். அவன் உடனே ஒருபடி பின்வாங்கினான். திவானின் ரகசியம் யாரிடமும் வெளிப்படக்கூடாது என்ற எண்ணமே அவன் மனதில் ஓடியது. அந்த சமயம் அக்னிவேந்தன் திவானையே கூர்ந்து பார்த்து, முதல்ல நீ யாரு? உன்கிட்ட இருந்து எப்படி இந்த அளவுக்கு பண்டைய சக்தி வெளிப்படுது என்று கேட்டார். அதற்கு திவான் சிரித்துக் கொண்டே அமைதியாக, நீங்க என்ன திவான்னு கூப்பிடலாம். என்னோட பழைய எஜமான் தான் எனக்கு இந்த பேரை வச்சாரு. அதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாரும் என்ன பண்டைய மந்திர கல்லுன்னு தான் கூப்பிடுவாங்க என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் மின்னல் மன்னனின் கண்களில் ஒரு விசித்திரமான அசைவு தோன்றியது. அவர் உடனே திவானை பார்த்து ஆச்சரியத்துடன், பண்டைய கல்லா? ஆதிபுத்திரன் பல தெய்வீக பொருட்களை ஒன்றிணைச்சு உருவாக்கின பண்டைய கல்லா? அது இந்த உலகத்தோட 2வது மிகச்சிறப்பான புதையல் இல்லையா என்று கேட்டார். இதை கேட்ட திவான் மெதுவாக புன்னகைத்து, இந்த பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, என்னோட முதல் உரிமையாளர் ஆதிபுத்திரன் தான். ஆனா இப்போ நான் இந்த பையன் சமரன் கூட இருக்கேன் என்றார். அந்த பதிலை கேட்ட அக்னிவேந்தனுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதே புரியவில்லை. ஏனெனில் ஆதிபுத்திரன் ஒரு காலத்தில் அக்னி சரிதாவின் மிகப்பெரிய போர் வீரன் என்பது அவருக்கு தெரியும். அவரால் உருவாக்கப்பட்ட எந்த பொருளும் சாதாரணமானதாக இருக்க முடியாது என்பதும் அவருக்கு நன்றாக புரிந்தது. ஒருவேளை அது எந்த பண்டைய குறியீட்டுக்கும் சமமான விலை மதிப்பை கொண்டதாக இருக்கலாம். அப்போதுதான் மின்னல் மன்னன் லேசான ஆச்சரியத்துடன், பண்டைய கல் மாதிரி ஒரு தனித்துவமான பொருள் இந்த பலவீனமான பையனை தன்னோட உரிமையாளரை தேர்ந்தெடுத்ததை நம்புறதுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கு என்றார். அதற்கு திவான் சிரித்துக் கொண்டே, இந்த பையனோட திறமையை பத்தி நீங்க சந்தேகப்படுறதுனாலதான் இப்படி சொல்றீங்க. ஆனா இந்த பையன் எதிர்காலத்துல எவ்வளவு உயரத்தை அடைய போறான்னு எனக்கு தெரியும் என்றார். திவானின் அந்த உறுதியான நம்பிக்கையை கண்ட அக்னிவேந்தன் லேசான கவலையுடன், இந்த முடிவுக்கு நீ கொஞ்சம் சீக்கிரமா வந்த மாதிரி உனக்கு தோணலையா? ஏன்னா இந்த பையன் இன்னும் நிறைய விஷயங்களை நிரூபிக்க வேண்டி இருக்குது. அவன் ரொம்ப திறமையானவன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஆதிபுத்திர அளவுக்கு திறமைசாலியா? எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு நிச்சயமா இல்ல என்றார். இதை கேட்ட திவான், இங்க பாருங்க, இந்த நம்பிக்கை என்னோடது மட்டும் இல்ல, என் ஆன்மாவோட ஒரு சின்ன பகுதி இன்னும் ஆதிபுத்திரனுக்கு சொந்தமானதுதான். அதனால இந்த பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்றதை விட ஆதிபுத்திரன் இவன் திறமைகள்ல முழு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு சொல்றதுதான் ரொம்ப சரியா இருக்கும். அதனாலதான் நாங்க இவனை அடுத்த உன்னத வீரனா தேர்ந்தெடுத்திருக்கோம். இது எங்களோட தீர்மானம் மட்டும் இல்ல, விதியும் இதைத்தான் தீர்மானிச்சிருக்குது என்றான். இந்த வார்த்தைகள் கேட்ட உடனே அக்னிவேந்தரின் முகபாவனையும் மின்னல் மன்னனின் முகபாவனையும் முற்றிலும் மாறின. பிறகு அவர்கள் இருவரும் ஜெயசமரனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். பின்னர் அக்னிவேந்தன் மெதுவாக, இந்த பையன் அடுத்த உன்னத வீரனா? அப்படின்னா
ஆதிபுத்திரனோட ஆன்மாவே இதை நம்புதா என்று கேட்டார். இந்த உண்மை ஜெயசமரன் உட்பட அவர்கள் அனைவரையும் ஆழ்ந்த ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஏனெனில் ஆதிபுத்திரன் தன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை ஜெயசமரனே முதன்முறையாக இப்போதுதான் அறிந்தான். அதே நேரத்தில் அவன் மனதின் ஒரு மூலையில் ஒரு சிறிய சந்தேகம் எழுந்து, ஒருவேளை இவங்க 2 பேரையும் நம்ப வைக்கிறதுக்காக திவான் இந்த மாதிரி எல்லாம் கதை சொல்லிட்டு இருக்கானோ என்று யோசித்தான். சில கணங்கள் அமைதிக்கு பின் மின்னல் மன்னன் சிரித்துக் கொண்டே, விதி உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமானதுதான். அது எப்போ யாரை எந்த நோக்கத்துக்காக தேர்ந்தெடுக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. சரி, ஆதிபுத்திரனும் இந்த பையனோட விதியும் இவனை இந்த உலகத்தோட அடுத்த உன்னத வீரனா தேர்ந்தெடுத்திருந்தா இவன் நாங்க நினைச்சதை விட ரொம்ப திறமசாலியா இருக்கணும். என்னோட மரணத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தோட அடுத்த பாதுகாவலனை சந்திச்சதுல நான் சந்தோஷப்படணுமா இல்ல ஆச்சரியப்படணுமான்னு எனக்கே தெரியல என்றார். அந்த நேரத்தில் ஜெயசமரனுக்கு என்ன சொல்வது என்பதே புரியவில்லை. அப்போதுதான் திவான் அக்னிவேந்தனை பார்த்து, அதனால இப்ப சமர அந்த பண்டைய மின்னல் குறியீட்டை எடுக்க நீங்க அனுமதிப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த சக்திக்கு தகுதியான வீரனா விதி இவனை தான் தேர்ந்தெடுத்திருக்குது என்றார். இதை கேட்டும் அக்னிவேந்தனின் முகத்தில் தயக்கம் தெரிந்தது. ஏனெனில் ஆதிபுத்திரன் போன்ற ஒரு மாவீரன் ஜெயசமரனை போன்ற ஒரு இளம் வீரனை தேர்ந்தெடுத்திருப்பார் என்பதை அவர் மனம் ஏற்க மறுத்தது. அந்த நொடியில் அமைதியாக நின்று கொண்டிருந்த அக்னிவேந்தனை திவானும் மின்னல் மன்னனும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தனர். பண்டைய குறியீட்டை ஜெயசமரனிடம் ஒப்படைப்பதில் தங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை என்றாலும் அக்னிவேந்தனின் கருத்து முக்கியமானது என்பதை அவர்களும் நன்றாகவே அறிந்திருந்தனர். சில கணங்கள் கழித்து அக்னிவேந்தன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டார். பின்னர் ஜெயசமரனை பார்த்து, இப்போ உங்க எல்லாருக்குமே இந்த பையன் மேல இவ்வளவு நம்பிக்கை இருக்கும்போது நான் என்ன சொல்ல? அதுவும் இல்லாம ஆதிபுத்திரனோட முடிவுக்கு எதிரா நான் எப்பவுமே போக மாட்டேன். அதனால பண்டைய மின்னல் குறியீட்ட சமரனுக்கு கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா என்னோட 3 தாக்குதல்களையும் நீ தாங்கி நின்னா அந்த குறியீடு உனக்கு சொந்தம். சொல்லு சமரா, என்னோட இந்த சவாலுக்கு நீ தயாரா என்று கேட்டார். அவர் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் சிறிதும் தயங்கவில்லை. அவன் உடனே தலையசைத்து உறுதியான குரலில், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உங்களோட சவாலுக்கு நான் தயார் என்றான். அக்னிவேந்தன் போன்ற ஒரு சக்தி வாய்ந்த வீரனின் தாக்குதல்களை தாங்குவது எளிதல்ல என்பதையும், அவர் ஒரு இந்திரஜித் மட்டுமல்லாமல் பண்டைய குறியீடு ஒன்றையும் கொண்டவர் என்பதையும் ஜெயசமரன் நன்றாகவே அறிந்திருந்தான். ஆனால் என்ன நடந்தாலும் பண்டைய மின்னல் குறியீட்டை பெறுவதற்கான வாய்ப்பை அவன் இழக்க விரும்பவில்லை. அதற்காக அக்னிவேந்தனை எதிர்த்து நிற்க வேண்டியது இருந்தாலும் அவன் அதற்கும் தயாராகவே இருந்தான். அதே நேரத்தில் அந்த 3 தாக்குதல்களுக்கு பிறகும் அவன் உயிருடன் இருந்தால் அந்த குறியீடு அவனுக்கே சொந்தமாகும். ஜெயசமரனின் தீர்மானத்தை கண்ட மின்னல் மன்னன் கவலையுடன் அவனை பார்த்தார். பின்னர் மெதுவாக பெருமூச்சு விட்டு தலையசைத்தார். அப்போது அக்னிவேந்தன், உன்னை நீயே தயார் பண்ணிக்க, உனக்கு 1 மணி நேரம் தரேன், அதுக்கப்புறம் இந்த சவாலை தொடங்குவோம் என்றார். இதை கேட்ட ஜெயசமரன் நேரத்தை வீணாக்காமல் உடனே அமைதியாக அமர்ந்தான். பிறகு பண்டைய அழிவு சக்திகளை பயன்படுத்தி மின்னல் சக்திகளின் உதவியுடன் தன்னைத்தானே குணப்படுத்த தொடங்கினான். அதே நேரத்தில் அவன் எதிர்கொள்ள போகும் இந்த சவால் இதுவரை சந்தித்த அனைத்திலும் மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். ஏனெனில் அக்னிவேந்தன் தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களையும் விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவர். மேலும் பண்டைய மின்னல் குறியீட்டை பெற வேண்டும் என்ற ஆசையால் அவர் தனது தாக்குதல்களில் முழு வலிமையை பயன்படுத்த போகிறார் என்பதும் தெளிவாக தெரிந்தது. அந்த நேரத்தில் ஜெயசமரனுக்கு அருகில் அமர்ந்திருந்த இனியா அக்னிவேந்தனை நோக்கி லேசான எரிச்சலுடன், வயசாக ஆக மனிதர்களுக்கு பக்குவம் வரணும், ஆனா நீங்க என்னமோ ரொம்ப சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிறீங்க, உங்க கொள்ளு பேரனோட வயசு இருக்கிற ஒரு பையன் கூட போய் சவால் விட்டுட்டு இருக்கீங்க என்றாள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நெக்ஸ்ட் எபிசோட் கமிங் சூன். வெயிட் ஃபார் ஆல்.